Check. Check. Good evening, students. Am I audible? Just let me know whether I am audible. Hello students, good evening, good evening. How are you guys? Tell me whether the audio and video is clear. Yes, come on. So அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Welcome. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Yes, good evening. Come on, how was your day? எப்படி இருந்துச்சு? புத்தாண்டு எப்படி போச்சு எல்லாத்துக்கும்? எஸ், ஓகே, சேம் டு யூ. தேங்க்யூ. வெரோனிகா, இஸ் தட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் வெரோனிகா? நீங்கள் தானா? ஓகே, ஜாலியாக போச்சு. தட்ஸ் குட். ஃபைன். சூப்பர். எஸ், யார் அது? ஹரிதான் அந்த ஐடியா புதுசாக இருக்கு. ஹர்ஷாந்த்னு. ஓகே, காட் பிளஸ் யூ சார். ஏண்டா விஜய்? ஓகே, ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு ஃபஸ்ட்டு செட் பார்த்துட்டோம். டுடே வி ஆர் மூவிங் டு த செகண்ட் செட். செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரோமியோவா? என்னமோ போங்கடாடி, பேரெல்லாம் புதுசாக வச்சுருக்கீங்க. ரைட். இங்கே நம்ம படிக்கிற கேங் ஒருத்தனை கூட காணாமல், எல்லாம் கதை பேசுகிறவனாக இருக்கானே. ஏண்டா எல்லாம் இன்றைக்கி லீவ் எடுத்துட்டாங்களா? எஸ், ஓகே. ஸ்ரீமதி, எஸ், ஓகே, குட். தீபிகா, ஓகே. நிலோமுஷ் அப்படிங்கிற நிலவ், ஓகே. பார்க்கலாம் யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னு. ஓ, யூ ஆர் நியூ சப்ஸ்கிரைபர். தட்ஸ் குட். நிலோ, வெல்கம். வாட்ஸ் யுவர் நேம்? நிலோ தானா? ஓகே, ரைட், வில் கீப் இட் அஸ் நிலோ. ஓகே, குட், சூப்பர். பசங்களா, ஒரு சில சின்ன அப்டேட் உங்களுக்கு. ஸோ வேதாந்தோட லேர்னிங் சென்டர் தெரியும், பிகாஸ் ஐ ஜஸ்ட் கேம் ஃப்ரம் தேர். நான் யூடியூப்பில் இருந்து லேர்னிங் சென்டருக்கு போயிட்டு திருப்பி இப்போ தான் வந்தேன். ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ நான் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்திருக்கேன். ஸோ நம்மளோட லேர்னிங் சென்டரில் யூ ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டாப் டீச்சர்ஸ் கிட்டேருந்து படிக்கிறதா இருக்கட்டும், டவுட் சப்போர்ட்டு, கேரண்டீட் ரேங்க்கு, அகாடமிக் மென்டர்ஸு, ஸ்மார்ட் கிளாஸ், ஹைடெக் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் இருக்குது. அதில் ஆல்சோ நியூ சப்ஸ்கிரைபர், வெல்கம். எஸ், சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வேதாந்தோட டைரக்ட் சென்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது, வேளச்சேரி, அதுக்கப்புறம் தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா லாஸ்ட் இயரே சென்டர் இருந்துச்சு. இந்த வருஷம் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா போரூர், பெரம்பூர், அடுத்து பெருங்குளத்தூர், இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். ரைட், வேறு ஸ்கூல் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், நிறைய ஸ்கூல் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், நிறைய ஸ்கூலோட டைப் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் இருக்க ஸ்கூல்ஸ்லையும் நம்மளோட வேதாந்துவோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் போயிட்டுருக்கு. பசங்களா, நீங்கள் யாராவது நான் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி நான் ஜேஇ நீட் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் அ ஃப்ளாட் 40% ஸ்காலர்ஷிப். உனக்கு டேரெக்டாக 40% உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க போது. டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மிஸ் பண்ணிடாத. ரைட், அது ரொம்ப உனக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 3 days 72 hours கம்ப்ளீட்டாக உனக்கு ஃப்ரீயாக ஒரு ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம், அல்லது என்ன சொல்லலாம், கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 நாள் ஒன்று பயங்கரமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள், என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ யூ கேன் ஹாவ் த நம்பர். இப்போ இதில் நம்பர் தெரியலையா கீழே? ரைட்டா, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நம்பர் என்ன. ரைட். ஸோ இப்போ கீழே பார்த்துட்டேன் அப்படின்னா
என்னென்ன சென்டர் நீ எந்தெந்த ஊரில் இருக்கியோ உன்னோட ஊரில் இருக்க நம்பர்லாம் நீ என்ன பண்ணலாம் ரைட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். யூ கேன் கெட் இட். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ நீங்கள் அந்தந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும்னு வச்சா IVSAT அப்படிங்கிற எக்ஸாம், இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுனா யூ வில் கெட் 90% ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடைக்க போது. டோன்ட் மிஸ் தட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கியோட செஷன்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாமா? ரைட், சால்வ்டு பிஒய்க்யூஸ் கிடைக்காது, நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட டெய்லி நம்மளோட சேனலில் பாருங்கள், கெமிஸ்ட்ரிக்கு 50 கொஷின், ஃபிசிக்ஸுக்கு 50 கொஷின், பயாலஜிக்கு சில கொஷின்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணாங்க. அது போக நான் என்னோடய செஷனில் எப்படியும் ஒரு 25 கொஷின் ஒவ்வொரு செஷன்லேயுமே நம்மளும் சால்வ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ரெகுலராக பார்த்தாலே போதும். நீங்கள் வெறும் சால்வ்டு பிஒய்க்யூஸ் கொடுத்தா அது கண்ணால் பார்ப்பீங்க, யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே நீங்களாக தான் பண்ணணும். ஸோ that we will do it, right? சரியா? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நம்ம? we will see that what we have seen in last class, right? லாஸ்ட் கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிற லெசனில் நம்ம we have seen that lot of things. என்னென்னலாம் பார்த்துருந்தோம் நம்ம? IUPAC இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிம்பிள் சால்ட்னா என்ன, டபுள் சால்ட்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் IUPAC நேமிங் எழுதுறது எப்படின்னு பார்த்தோம். லிகான்ஸோட டைப் நம்ம பார்த்தோம். லிகான்ஸோட டைப்பில் நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. என்னென்ன டைப்லாம் பார்த்தோம் நம்ம? மோனோடென்டேட் லிகான், பைடென்டேட் லிகாண்டு, ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், பென்டா, ஹெக்ஸா, இந்த மாதிரியான விஷயங்கள். அது ஒவ்வொன்றும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வேர்னர் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான ஒன்று. வேர்னர் தியரிக்கு அப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் நம்ம முடிச்சிருந்தோம். ரைட்டா? நவ் வி கேன் டூ இட். ரைட். See, you are aspirant for 2026. If you are going for 2026, then you must have a completion of concept. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் தான் கம்ப்ளீட் பண்ணணும். சால்வ்டு கொஷினில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெறுத்து போயிடும். பிகாஸ் யூ டோன்ட் நோ எனிதிங். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் அதுக்குள்ளே இறங்கவே கூடாது. இட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். உங்களை யாரோ ரொம்ப தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஃபார் 2026, தென் யூ மஸ்ட் அண்டர்கோ த கான்செப்ட். ஃபுல் கான்செப்ட் வீடியோஸ் பாருங்கள். கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிஒய்க்கு சால்வ் பண்ணணும். நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா ரெண்டாவது கொஷின்லேயே யூ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்ன பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் டோன்ட் டூ தேட். ஓகே, அனாஃப், வெல்கம். மஹாசின், எஸ். ஓகே, சூப்பர், குட், சூப்பர். ரைட். ஓகே, ரைட். கடைசியாக என்ன பார்த்தோம் நம்ம? கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ரைட். இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் என்ன? டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். ரைட்டா? கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கக்கூடியது தட் இஸ் டெட்ராஹீட்ரல். ரைட்டா? டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் we have 2 ஆப்ஷன்ஸ். என்ன அப்படின்னா ஒன்று sp3 ஹைப்ரிடைசேஷன். டெட்ராஹைட்ரல்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 இருக்குது. ரைட். கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஒன்று தான் டெட்ராஹைட்ரல். sp3 ஹைப்ரிடைசேஷன், இன்னொன்று dsp2 ஹைப்ரிடைசேஷன். யாருக்கெல்லாம் இந்த sp3னா என்ன, dsp2னா என்னன்றதுல டவுட் இருக்குது. என்ன நிலோ வந்த உடனே பாய் சொல்லிட்டீங்க. இப்போ தான் வந்தேன் நீங்கள் பாருங்கள், எல்லாம் பாய். ஓகே, ரைட். சரியா? போய் என்ஜாய் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த பிஒய்க்யூஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் த கான்செப்ட். ஒட்டு மொத்தமாக எல்லா சாப்டர், மொத்தம் 79 சாப்டர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சாப்டர்ஸை எல்லாம் ஒரு தடவை நீங்கள் ஒரு டீச்சர் உங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி நாங்கள் இப்போ ஆன்லைனில் நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைன் நடத்துகிற கிளாஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கணும், 2 தடவை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு தடவை நேரில் படிக்கிறது வேறு, நீங்கள் எங்ககிட்ட கேட்டு படிக்கிறது. ஸோ எங்ககிட்ட படிக்கிறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மூவ் ஆன் டு த பிஒய்க்யூ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறப்பே அதோட பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1 அப்படின்லாம் நீங்கள் இப்போ வேதாந்தில் ஜாயின் பண்ணிங்கன்னா we will be guiding you like that. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு we will teach a class. நாங்கள் கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் we will make you to solve a basic questions. அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர், அதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ், அதுக்கப்புறம் ஹையர் லெவல் பிஒய்க்யூஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். எடுத்த உடனே நம்ம பிஒய்க்யூஸ்குள்ளே போனோம்னா ரொம்ப தலைவலி ஆகிடும். அதனால் பிஒய்க்யூஸ்குள்ளே போகிறது பண்ணவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு, நீங்கள் 2026னா மினிமமாக 6 to 8 months you have to be taking a time, you have to take time, because இப்போ தான் May
12 months இருக்குது. கிட்டத்தட்ட 6 to 8 months you have to be completely focusing on the கான்செப்ட்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். 8 months கான்செப்ட்ஸில் என்ன இருக்குது, ஏன் இதுனா என்ன, இது ஏன் இது என்ன, அது என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டு நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸையும் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வைக்கணும். சின்ன சின்ன நோட்ஸு, ஷார்ட் ஸ்கிரிப்ட்ஸ் நோட்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் கொஷின் சால்விங்கே போகணும். நெக்ஸ்ட்டு ஜான் ஃபெப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் கொஷின் சால்விங்கே போகணும். அது வரைக்கும் யூ ஹாவ் டு பி இன் த கான்செப்ட்ஸ். நீங்கள் கான்செப்ட் தான் படிக்கணும். முதல் கான்செப்டே தெரியாமல் நம்ம பிஓக்கு போகக்கூடாது. ஓகே டிஹெச்வி, ரைட், சூப்பர். ஸோ SP3 அதுக்கப்புறம் DSP2 இந்த ரெண்டு இருக்குது, ரைட்டா? ஸோ SP3 தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா we are going to call it as tetrahedral. SP3 is called as tetrahedral. ஓகேவா, ரைட், tetrahedral. DSP2 is called as square planar. இப்போ கூட நீ கவனிடா, இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் 12th முடிச்சிட்டிங்களா 11th? THVR from 12th or 11th? ஸ்கொயர் பிளேனார், ரைட்டா? டெட்ராஹைட்ரல், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிளேனார். ஓகேவா, ரைட், இந்த மாதிரி இருக்கக்கூடியது, ரைட்? ஸோ இப்போ இதில் யார் யார் என்னென்ன லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா டி உள்ளே இருந்தால் என்ன, டி வெளியே இருந்தால் என்ன அப்படின்னு. கரண்ட்லி 12th, அப்போ நீங்கள் 12th படிக்கணும். 12th படிக்கிறப்ப 12th போர்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் இட். டெய்லி ஒரு 3 to 4 hours படித்தாலே போதும். மகாசன், யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் ட்ராவல் வித் அஸ். எப்படியும் என்ன அப்படின்னா இப்போ ஏப்ரல் அப்பா மேல நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே மே 2nd வீக்லேருந்து வி வில் பி ஸ்டார்டிங் த 1 year கோர்ஸ். டெஃபினட்டாக 1 year கோர்ஸ் இருக்கும். யூ கேன் ஜாயின் அவர் பெய்ட் கோர்ஸ். பெய்ட் கோர்ஸ்லாம் நிறையாலாம் இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸு. அண்ட் ஆல்சோ வி வில் பி டேக்கிங் கிளாஸஸ் இன் யூடியூப் ஆல்சோ. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி அ வெரி கிரேட் திங். நீங்கள் நீட் கிளாஸஸ் அதுலேயும் பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட்டா? கவனமாக அதை பாருங்கள். டெட்ராஹைட்ரல் ஸ்கொயர் பிளேனார். நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா டி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு. அப்போ இது என்னது? திஸ் இஸ் கால்ட் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் கால்ட் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னால் உள்ளே இருக்கவங்க என்னது? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் வேறு வேறு பேர். இந்த பேரில் தான் கொஷினே கேட்க போகிறாங்க, ரைட்டா? ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுக்கு என்ன வரும்? திஸ் இஸ் கோயிங் டு பி அ அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் என்னது? அது இன்னர்னா இது அவுட்டர் ஆர்பிட்டால். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின், ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். சரியா? இதான் என்னது நம்மளோட க்ளூ வேர்ட்ஸ். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம், ரைட்டா? வில் டூ இட், ரைட்? நான் சொன்ன மாதிரி SP3ங்கிறது டெட்ராஹைட்ரலாக இருக்க போது. டெட்ராஹைட்ரல் ஷேப் என்னது? டெட்ராஹைட்ரலில் பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா 109.28 seconds அல்லது 109.5 அப்படி கூட இருக்கும், ரைட்டா? 5 minutes அப்படின்னு இருக்கும். ஸோ யூ கேன் கீப் தேட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? SP3, அதுக்கப்புறம் DSP2 ஸ்கொயர் பிளேனார். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸு. ஸ்பின் ஃப்ரீ, ஹை ஸ்பின், ஸ்பின் ஃப்ரீ, லோ ஸ்பின், ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? கிளியர், சூப்பர், ரைட். இப்போ NiCl4 நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம், ரைட்டா? NiCl4க்கு டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம், ரைட்டா? ஸோ என்ன தான் நடக்குது, எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இவங்க வராங்கல்ல, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், ஓகே. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்னது? நிக்கலோட அட்டாமிக் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? வாட்ஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் நிக்கல்? எஸ், கமான் guys, come on, we are going to start it. Yes, complex. Super, Ravi, come on. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? come on. Yes. lot to goda நிறைய இன்னைக்கு படிக்க போகிற நம்ம முக்கியமான விஷயங்கள். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சாப்டர். நீங்கள் இன்றைக்கி கிளாஸை கவனித்தாலே போதும், இந்த கொஷினை திஸ் சாப்டர் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி.
32.5 டேய் மாஸ் நம்பர் தானடா கேட்டேன். Yes, I just asked for the mass number, simply the mass number, okay va, right, mass number mattu solunga, okay va, that's enough. Yes, morning, yeah, morning THV, that is 28, okay, right, 28. இங்க மேல என்ன இருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரைட்டா, ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னா குளோரினுக்கு என்னது ஆக்சிடேஷன் நம்பர் -1. பா இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ, கிவ் யூ மை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஹவ் கிவன் எவ்ரிதிங். இதெல்லாம் எப்படி கேட்பாங்க, என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே D5 காம்ப்ளெக்ஸுக்கு சொல்கிறப்பே சொல்லிட்டேன். ரைட்டா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள் -1. அதோட சார்ஜ் என்னவோ அதுதான் அதோட வேல்யூவாக இருக்க போகுது. அப்போ -1, ரைட், -1. அப்போ -1 வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, just a minute, yes, அப்போ எண்ணெய் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன், ப்ளஸ் 4 டைம்ஸ் -1, ரைட்டா, குளோரின் -1 தானே, இஸ் ஈக்குவல் டு மேலே இந்த ஒட்டுமொத்த ஸ்கொயர் பாக்ஸோட சார்ஜ் என்னது -2ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஒட்டுமொத்த ஸ்கொயர் பாக்ஸோட சார்ஜ் என்னது -2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு -2. அப்போ x - 4 இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ x ஈக்குவல் டு +2. நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +2. வெரி குட் ரவி, வெரி குட், குட் குட் குட். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் +4. அப்போ +2, Ni 2+. ஃபஸ்ட்டு எண்ணெயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 3D8 4s2. இதுதான் நிக்கலோட கான்ஃபிகரேஷன். ரைட்டா, 3D8 4s2. 3Dயில் 8 எலக்ட்ரான்ஸும் 4sல 2 எலக்ட்ரான்ஸும். இது ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சா, Ni 2+ கேட்டிருக்கேன். Niனா 28 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3D8 4s2 போடலாம். ரைட்டா, அதே இது Ni 2+ அப்படின்னா வெறும் 3D8 மட்டும் தான் இருக்க போகுது. எஸ்ஸில் இருக்க 2 போயிட போகுது. அப்போ வெறும் 3D8ன்னு இருக்க போகுது. அப்போ 3D8 இருக்குது. அப்போ 3D8ஓட டயக்ராம் நான் வரைகிறேன் பாருங்கள். விஜயம், எஸ், கமான், எஸ், ஓகே. 3D8 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 4s, அதுக்கப்புறம் 3ல P, ஓகேவா, ரைட். இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னு 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் இருந்திருக்கும். இங்கேருந்து 2 எலக்ட்ரான் தான் என்னது வெளியே போயிடுச்சு. 8ன்றது இப்படி தான் இருக்க போகுது. ரைட்டா, ஸோ 8ங்கிறது என்னது இந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ் இஸ் தட், செக் இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸில் யார் வரப்போகிறா, குளோரின். 4 குளோரின் வரப்போகிறாங்க. ரைட்டா, 4 குளோரின் வரப்போகிறாங்க. குளோரின் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டா வீக் ஃபீல்டு காண்டான்னு கேட்டால் அதுக்கும் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்திருக்கவங்களுக்காக நான் அதை காட்டுறேன். யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் இட். குளோரினை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் அது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ரைட்டா, ஸோ இங்கே பாருங்கள், அயோடின், புரோமின், சல்ஃபர், தயோசைனைடு, குளோரின், ஃப்ளோரின், NO3-, அடுத்து OH-, யூரியா, ETOH. இந்த பசங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, தே ஆர் ஆல் வீக் ஃபீல்டு லிகாண்ட். தே ஆர் கால்ட் அஸ் WFL, தட் இஸ் வீக் ஃபீல்டு லிகாண்டு. இவங்களெல்லாம் என்ன சொல்ல போகிறோம், நம்ம வீக் ஃபீல்டு லிகாண்டு, வீக் ஃபீல்டு லிகாண்டுன்னு சொல்ல போகிறோம். வேரஸ் இந்த ஆக்சலேட் C2O4 2-, O2-, H2O, NCS-, இவங்க EDTA, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா நியூட்ரல். இந்த அமோனியாவிலேருந்து இங்கே இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா தே ஆர் ஆல் SFL. SFLனா என்னது, தேர் ஆல் ஸ்ட்ராங் ஃபீல்டு கான். சைனைடு, கோபால்டெல்லாம், அதாவது கார்பனைல், CO கார்பனைல், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லிகான்ஸ். இந்த லிகான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, Cl இருக்குது. Cl இஸ் த வீக் ஃபீல்டு லிகான். வீக்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. வீக்காக இருக்கவங்க யாரையும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, தே ஓன்ட் டிஸ்டர்ப் எனிபடி. வீக்காக இருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சார் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நான் லாஸ்ட் கிளாஸ் கவனிக்கல எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் பேர் பண்ணிடுவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி புஷ் பண்ணி, ஏன் நீ தனித்தனியாக இடத்த அடிச்சிட்டு இருக்க, பக்கத்தில் இடம் இருக்குல்ல, நீ அங்கே போ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் பேர் பண்ணிடுவாங்க. தே வில் மேக் இட் இன்டு அ பேர். தனித்தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக
பேராக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, உட்கார வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் ஸ்ட்ராங்கோடது. ரைட்டா? ரைட். எஸ், ஹைப்ரிடைசேஷன். எஸ் ஹைப்ரிடைசேஷன் தான். எஸ், அப்சல்யூட்லி வி ஆர் மூவிங் ஃபார் த ஹைப்ரிடைசேஷன். ஆனால் ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி இருக்காது, இங்கே வேறு மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இங்கே என்ன அப்படின்னா அதே மாதிரி தான், ஆனால் அங்கே வந்து 2 ஆட்டமும் ஒரு எலக்ட்ரான் கொடுப்பாங்க. இங்கே வரக்கூடிய ஆட்டமே 2 எலக்ட்ரானும் கொடுத்துரும். இப்போ என்ன அப்படின்னா இங்கே இந்த குளோரின், ஈச் குளோரின் இஸ் கோயிங் டு கேரி 2 எலக்ட்ரான்ஸ். ஒரு குளோரினும் 2 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு குளோரின் என்ன பண்ண போகுது, 2 எலக்ட்ரான். மொத்தம் 4 குளோரின் இருக்குது. அப்போ 4 பாக்ஸ் எனக்கு வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி ஆர்பிட்டாலில் இடம் இல்லை. ஆல்ரெடி இந்த தனித்தனியாக இருக்கிறதுல குளோரினோட 2 எலக்ட்ரான்லாம் போட முடியாது. அப்போ என்ன அர்த்தம், குளோரினோட 4 எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட். அப்போ இவங்க ஹைப்ரிடைஸ் ஆகிட்டு தான் போவாங்க. அப்போ this will become a common one. இது என்னவா மாறப்போகுது, this will become 1 2 3 4 5 6 7 8. Each orbital is going to be called as sp3 sp3 hybridized orbital. இந்த d orbital அப்படியே தான் இருக்க போகுது. there is no change in it. ரைட்டா? இதில் எந்த சேஞ்ச் இருக்க போகிறதில்ல, இவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டெட்ராஹீட்ரல் கான்ஃபிகரேஷன். அப்போ லிகாண்ட் வந்து சேர்றப்ப என்ன நடக்குதுங்கிறது இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் படிக்கலாம். நவ் டெல் மீ, கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ், வெதர் இட் இஸ் அ இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இன்னரா அவுட்டரா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இவங்க வெளியே தான் போயிருக்காங்க. ரைட்டா? டி ஆர்பிட்டால் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான், முன்னாடி டி இருந்தால் தான். இங்கே sp3ன்னு இருக்குது, டிஏ இல்லை. அப்படியே டி வந்தாலும் பின்னாடி தான் வரப்போகுது. அப்போ முன்னாடி டி வந்தால் தான் நம்ம அது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும். இங்கே sp3ல் டி வந்து பின்னாடி தான் வர மாதிரி இருக்குது. அப்போ என்னது, இட் இஸ் அ அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, இட் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டால். திஸ் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, அடுத்து என்ன கேட்பாங்க, இது என்ன ஸ்பின்னு, ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா. அவுட்டர்னா வெளியே இருக்காங்க, வெளியே இருக்கவங்க எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் ஹை ஸ்பின். ஹை ஸ்பின், இட் இஸ் ஹை ஸ்பின். அடுத்து என்ன கேட்பாங்க, ஸ்பின் பேரா ஸ்பின் ஃப்ரீயா. அப்போ ஹை ஸ்பின் எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின்னில் வேகமாக சுற்றுறனால ஃப்ரீயாக சுற்றுறாங்க. ரைட்டா? அடுத்து what is the hybridization, sp3 hybridization. அப்போ என்ன geometry, sp3 hybridization என்ன geometry பா, you know very well, right? what is hybrids? புரியல, என்ன கேட்குறீங்க ரவி, make your question little clear டா. எனக்கு புரியல என்ன கேட்குறீங்க அப்படின்னு. டெட்ராஹீட்ரல். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் நேச்சர். அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாராமேக்னெட். ஸோ இதுதாண்டா நம்மளோட கொஷின். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி 4-5 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதில் யார் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு, யார் டெட்ராஹீட்ரலில் இருப்பாங்க, யாருக்கு பாராமேக்னெட்டிக் நேச்சர்னு கேட்பாங்க. ஸோ டெட்ராஹீட்ரல்னால் என்னென்னு கேட்குறியா, ரைட், ஓகே, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஹியர் யூ கேன் see that நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் 4? அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கவங்க என்ன அப்படின்னா they are called as central metal atom. they are called as central metal atom. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி எல்லாருமே என்ன அப்படின்னா they are called as ligands. நிறைய பேர் இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையுமே லிகான்ஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம இந்த லெசனில் படிக்கிறதுல லிகான்ஸ் 2 டைப்பாக வச்சு படிக்க போகிறோம். அதாவது லிகான்ஸை பொறுத்து தான் என்ன அப்படின்னா we will be assigning the coordination number. கோஆர்டினேஷன் நம்பர். சார் அப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னது சார், அடுத்து அந்த ஒரு டவுட் இருக்குது. கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம்டு. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம். சார் அப்போ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பாண்ட் ஃபார்ம்டுனா என்ன அர்த்தம் சார், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டுன்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2 டைப், மொத்தம் 3 இருக்கும். ஒன்று வந்து 4, 5, 6ங்கிறது. 5ங்கிறது நம்மளோட போர்ஷனில் கிடையாது, அது என்சிஆர்டிலையும் கிடையாது, ஸ்டேட் போர்ட்லேயும் கிடையாது. we only have 4 and 6.
ரைட்டா 2 இருக்குது 4 பாண்டு ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படின்னா 2 பாண்டு 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது ரைட்டா வி ஹாவ் அதை தான் என்ன சொல்ல போகிறோம் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்க காம்பவுண்ட் 1 அதே கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கவங்க நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன் இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கவங்க இந்த 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4 சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணுறவங்க 2 டைப்பாக இருக்காங்க என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3 ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க dsp2 ஃபார்ம் பண்ணுறாங்க சரி என்னது சார் sp3 என்னது சார் dsp2 ரைட் we will go with that இப்போ இந்த குளோரின் எக்ஸாம்பிள் பார்த்தோமா நம்ம இந்த குளோரின் எக்ஸாம்பிளில் டிபெண்ட்ஸ் அப்பான் த லிகான்ஸ் இந்த லிகாண்டை பொறுத்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த நிக்கல் இப்படி தான் இருக்க போது இந்த நிக்கலை சுற்றி குளோரின் இந்த மாதிரி பாண்டாக இருக்க போகுது ரைட்டா திஸ் இஸ் கால்டு டெட்ராஹைட்ரல் இது ஒவ்வொன்றுமே என்ன அப்படின்னா குளோரின் இந்த மாதிரி பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்க போகுது இதுதான் என்னது குளோரினோட பாண்டு ரைட்டா ஓகே பரமசிவம் நோ ப்ராப்ளம் கமான் ஜாயின் எஸ் ரைட்டா ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்க போகுது இந்த டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கனால வி ஆர் காலிங் இட் அஸ் டெட்ராஹைட்ரல் இந்த டெட்ராஹைட்ரலுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைஸ் ஆனனால அதனால இது பேர் sp3 ஹைப்ரிடைஸ் எப்பயுமே sp3 ஹைப்ரிடைஸ்னால் அது டெட்ராஹைட்ரலில் தான் இருக்க போகுது வேறஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னேன் dsp2 ஓட ஷேப் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் கம்ஸ் அஸ் அ ஸ்கொயர் பிளேனார் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்க போகுது ஒரு பிளேன் ஒரு பேப்பரில் ஒரு ஸ்கொயர் வரைஞ்ச மாதிரி இருக்கா இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நான் ஸ்கொயர் வரைஞ்ச மாதிரி 4 சிக்மா பாண்ட் இருக்கு இங்கேயும் 4 சிக்மா பாண்ட் இருக்கா clear Ravi is that clear for you just let me know whether it is clear for you if it is clear for you we will go with the next example right இங்க குளோரின் வந்து என்னது it is a weak field ligand அதனால இந்த ஆப்ஷன்லாம் கிடைச்சது நமக்கு நெக்ஸ்ட் ஒரு strong field ligand இருந்தா என்ன நடக்கும் நான் காட்றேன் you will be understanding even more புரிஞ்சுதா good Ravi yes good okay outer orbital high spin spin free sp3 அதாவது ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6 பார்த்தோமா ரைட் நான் அப்படியே கண்டினியூவாகவே நான் எழுதிட்டேன் என்னோட ஷார்ட் நோட்ஸே அப்படி தான் இருக்குது எப்பயுமே கோஆர்டினேஷன் நம்பர் 4 நம்ம பார்த்தோம் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் sp3 இருக்கும் இன்னொன்று என்னது dsp2 இருக்கும் நம்ம பார்த்துட்டோம் sp3ங்கிறது என்னது இட் இஸ் கோயிங் டு பி ஜாமெட்ரி என்ன அப்படின்னா டெட்ராஹீட்ரல் இதோட ஜாமெட்ரி என்னது ஸ்கொயர் பிளேனார் அப்போ டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரியில் பாருங்கள் sp3 இந்த பக்கம் போகுது வெளியே போனால் நான் என்ன சொன்னேன் வெளியே இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்காங்க தே ஆர் கால்ட் அஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் இதாண்டா ஷார்ட்கட்டு அவுட்டராக இன்னரான்னு கேட்டாங்கன்னா கஷ்டம் இங்கே பாரு டி ஆர்பிட்டால் முன்னாடி இருக்கு அப்போ இட் இஸ் அ inner orbital complex this is inner orbital complex அப்ப outer orbital complex அப்படினா spin free spin para outerனா வெளியே இருக்கவங்க எப்பவுமே ஃப்ரீயா சுத்தலாம் அப்ப they are called as spin free complex இவங்க உள்ள இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் எல்லாரோடையும் பேராய் சேர்ந்து இருப்பாங்க அதனால spin pair complex இவங்க பேரு அடுத்து spin free complex அப்படினு சொல்லிட்டோமா spin free complexனா ஃப்ரீயாக வேறு இருக்காங்க வெளியே வேறு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஹை ஸ்பின் அப்போ என்ன பண்ணுவாங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்கடா they are called high spin complex they are called as low spin complex ரைட்டா they are called as low spin complex simple okay high spin complex low spin complex இவ்வளோ தான் என்னது ஸ்டடி இது கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா we have 2 possibilities ஒன்று என்ன அப்படின்னா sp3d2 பார்த்தியா 4 இருந்துச்சு எங்க பார் ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் 4 பேர் இருக்காங்க ஒரு d ஆர்பிட்டால் ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் கோஆர்டினேஷன் நம்பர் 4 னா 4 பேர் இருப்பாங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4 னா 4 பேர் இருப்பாங்க கோஆர்டினேஷன் நம்பர் 6 னா 6 பேர் இருக்கணுமா ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் 2 d ஆர்பிட்டால் ரைட்டா sp3d2 அடுத்து என்ன அப்படினா இங்க இருக்குது d2 sp3 கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துக்கு 6க்கு நம்ம மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி நம்ம மேலே ஏன் அதுக்கு பாசம் ஜாஸ்தி இங்கே பாருங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் 2 ஜியாமெட்ரி இருக்குது என்ன ஜியாமெட்ரி ஒன்று டெட்ராஹீட்ரல் இன்னொரு ஸ்கொயர் பிளேனர் இதுக்கு இறக்கமே இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா 2 பேர் வச்சுட்டு
ஆனால் கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படி கிடையாது. நான் 2 பேர் வச்சுருக்கேன், என்கிட்ட 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, என்கிட்ட வந்து 2 ஆள் இருந்தாலும் சரி, நீ வந்து ஜாமெண்ட்ரி பற்றி கவலையப்படாத, 2 பேருக்கும் ஒரே ஜாமெண்ட்ரி தான். தட் இஸ் ஆக்டாஹீட்ரல். தட் இஸ் 2 பேரோட ஜாமெண்ட்ரியும் ஒன்று தான், ஆக்டாஹீட்ரல். நீ ஆக்டாஹீட்ரல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ sp3d2. இப்போ இங்கே கீழே இருக்கல இந்த 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 ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். ரைட்டா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்களே சொல்லுங்கள். sp3d2, டி வெளியே இருக்கு. டி வெளியே இருந்தால் என்ன அர்த்தம்? இட் இஸ் அவுட்டர் ஆர் இன்னர்? அவுட்டர் ஆர் இன்னர்? எஸ். ரவி, பரமசிவன், மோனி, THV யார் இருக்கீங்க? நீங்கள் தான் லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால் இஸ் எனிபடி எல்ஸ் இஸ் தேர்? எஸ், கமான். வேறு யார் யார் இருக்கீங்க? எஸ், கமான், ஆன்சர் மீ. வெதர் இட் இஸ் அவுட்டர் ஆர் இன்னர்? டி வெளியே இருக்கு. டி வெளியே இருந்தால் என்ன அர்த்தம்? இட் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். லெட் மீ நோ வெதர் இட் இஸ் அவுட்டர் ஆர் இன்னர். டி வெளியே இருந்தால் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். எஸ், அவுட்டர். வெரி குட் ரவி, வெரி குட், வெரி குட். இட் இஸ் அ அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட். அப்போ டி உள்ளே இருக்குது, அப்போ இது என்னது? இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா ஹை ஸ்பின், இன்னர் ஆர்பிட்டல்னா லோ ஸ்பின். யார் ஹை ஸ்பின், யார் ஃபாஸ்ட்டாக சுற்றுவா? ஃப்ரீயாக இருக்கவங்க. அப்போ இட் இஸ் அ ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸ். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவுட்டர் இன்னரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ரைட்டா? வெரி குட் மோனி அண்ட் ரவி, குட். யூ கைஸ் ஆர் டூயிங் ஆசம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில்? இப்போ NiCl4ல் குளோரின் வந்து வீக் லிகாண்ட், ஸோ அது யாரையும் புஷ் பண்ணலை, அதனால இட் பிகம்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இன்கேஸ் இதே இது நம்மக்கிட்ட இருக்க ஒருத்தவங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம், தட் பர்சன் இஸ் கோயிங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ரைட்டா? என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? NiCN6, NiCN4. ரைட்டா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 இருக்கா? 4 இருந்தால் எப்பயுமே டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. ரைட்டா? ஸோ போன கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் கவனிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ரைட்டா? ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்? ரைட்டா? ரைட். காதர் ஹுசைன். எஸ், ரைட். சிஎனோட இது என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ என்ஐக்கு என்ன வரும்? NI we consider it as X plus 4 into -1 is equal to 2 minus, again S equal to +2. ரைட்டா? S equal to N equal to +2ன்னு வருதா? அப்போ போன தடவை நம்ம பார்த்தோம் நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28, ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் அல்லது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. அப்போ Ni2 ப்ளஸுக்கு என்னப்பா வரும்? இட்ஸ் கோயிங் டு பி 3d8. 4s2 என்னது? கேன்சல் ஆகிடும். ரைட்டா? 4s2ல இருக்க S கேன்சல் ஆகிடும். வெரி குட் காதர். ரைட், வெரி குட், வெரி குட். கமான் யூ கைஸ், கமான் கமான் கமான். எஸ், வெரி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா we are going to do it. ரைட்டா? இப்போ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ண போகிறேன். அப்போ இதை பண்ண மாதிரி நான் என்ன பண்ண போகிறது இல்லை, இப்போ பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் எக்ஸாம் ஹாலில் நம்ம எவ்வளோ பண்ண தேவையில்லை. we are not writing board exam, we are writing NEET exam. ஸோ எப்படி ஷார்ட்கட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ரைட். நிக்கல் நம்ம பார்த்தப்ப என்ன ஆயிடுச்சு போன தடவை? we have just come up with 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8. ரைட்டா? இப்படி இருந்துச்சா? ஓகே, இப்படி தானே இருந்துச்சு. போன தடவை நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, விகாஸ், கமான் விகாஷ், வேர் ஹேவ் யூ பீன்? எஸ், கமான். ஸோ 8. ரைட்டா? இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சா என்ன விகாஷ்? அமரா பேட்ச்ல இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சா? ஓகே, ரைட். 8d8. இப்போ நல்லா கவனிங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சைனைடு இஸ் அ பேட் ஃபெல்லோ. இட் இஸ் அ SFL. இட் இஸ் அ SFL. இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் பண்ணிவிடுவாங்க. என்ன பண்ண போகுது? இந்த எலக்ட்ரான்ஸை பேர் பண்ண போகுது. இது உள்ளே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் திட்டி எல்லாம் உள்ளே உள்ள எல்லாம் உள்ளே போன்னு என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. இந்த பாவப்பட்ட டி ஆர்பிட்டால் என்ன பண்ணுது? இட் இஸ் கெட்டிங் பேர்ட். 1 2 3 4 5 6. இந்த லாஸ்ட்டில் இருந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிடுச்சு? இந்த மாதிரி பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேர் ஆனோடனே பாருங்கள்,
have got one empty space. இதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்போ மீதி இருக்கவங்களாம் யார் இதுக்கு அடுத்து எஸ் இருப்பாங்க எஸ் அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை சைனைடுப்பா வருது கவனிங்க எத்தனை சைனைடு வருதுன்னு பாருங்கள் just note on how many cyanides is going to come 4 cyanides each cyanide is going to get 1 right okay no problem Khader is asking why you like chemistry see உண்மையை சொல்லணும் அப்படின்னா I don't like chemistry எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது பட் ஐ வாண்ட் த ஸ்டூடெண்ட் டு லவ் கெமிஸ்ட்ரி அதுதான் என்னோட எனக்கு பிடிக்காததுக்கு காரணம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது there are some personal reasons I don't want that reasons to be for my students என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரீசன் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் தட் இஸ் அ ரியல் திங் உண்மையிலே ஐ டோன்ட் லைக் கெமிஸ்ட்ரி ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 சைனைடு வராங்க அப்போ 4 ஆர்பிட்டால் வேணும் எனக்கு 4 ஆர்பிட்டால் வேணும் அப்படின்னா ஒரு டி ஆர்பிட்டால் ஒரு எஸ் ஆர்பிட்டால் 2 பி ஆர்பிட்டால் இருந்தால் போதுமா அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ண போகிறாங்க they are going to join together yes they are going to join together அப்போ இந்த 4 பேர் செப்பரேட் ஆகிடுவாங்களா இந்த 4 பேர் செப்பரேட் ஆகிடுறாங்க இதெல்லாம் என்னது தனியாக செப்பரேட் ஆகிடுது 1 2 3 4 5 6 7 8 ரைட்டா அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 பேர் ஒன்றா சேர போகிறாங்க இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாமே என்னது சைனைடு இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டால் பேர் என்னது இது பேர் DSP2 இது பேரும் DSP2 இது பேரும் DSP2 இது பேரும் DSP2 ஹைப்ரிடைஸ் ஆனோன்னு எல்லாருக்குமே அதே பேர் வந்துடும் ரைட்டா ரைட் எல்லாருக்குமே அதே பேர் நோ ஐ எம் நாட் அ கிரேட் டீச்சர் I want my student to be great சரியா DSP2 ஓகே DSP2 அப்படிங்கிறது இப்போ this is the time for you right this is your time நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க right get ready that come on just start with that whether it is outer or inner outer orbital or inner orbital complex yes come on outer orbital inner orbital போன தடவையும் இந்த நிக்கல் 2+ இருந்துச்சு முந்தின ஸ்லைடில் பாருங்கள் Ni 2+ தான் இருந்துச்சு ஆனால் என்ன இருந்துச்சு இந்த குளோரின் வாஸ் வீக் ஃபீல்டு இதுக்கான் குளோரின் வந்து என்னது ஒரு WFL இருந்துச்சு ரைட்டா ஒரு WFL அதனால பேர் ஆகலை வேற இங்கே அதே Ni 2+ தான் பட் திஸ் சைனைடு இஸ் அ கெட்ட பையன் SFL என்ன பண்ணிட்டான் அவங்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் பண்ணிட்டாங்க பேர் பண்ணிட்டு பாருங்கள் டி உள்ளே வந்துருச்சு டி இருக்கு உள்ள டி உள்ளே இருந்தால் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ரைட்டா டி உள்ளே இருந்தால் என்னது இட் இஸ் அ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் டி உள்ளே இருந்தால் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அடுத்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னால் ஹை ஸ்பின் ஆர் லோ ஸ்பின் கடகடன் என்னென்ன கொஷின் கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும் பிகாஷ் காதர் மோனி ரவி எஸ் யூ பரமசிவன் இஃப் யூ ஆர் தேர் யூ ஜஸ்ட் கிவ் தி ஆன்சர் இன்னர் அப்படின்னா என்னது ஓகே விகாஷ் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் லேட்டாக இருந்தாலும் யூ நோ தட் ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வி கேன் கண்டினியூ ரைட் இன்னர்னா என்னது உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஸ்லோவாக தான் சுற்ற போகிறாங்க அப்போ என்னது இது லோ ஸ்பின் என்னது ஏன் ஸ்லோவாக சுற்றுறாங்க அவங்க எல்லாருமே பேராக இருக்காங்க சேர்ந்து அதனால் சுற்ற முடியாது அப்போ இது என்னது ஸ்பின் பேர் காம்ப்ளெக்ஸ் ரைட் அடுத்து என்ன ஜியாமெட்ரி DSP2 is a square planar DSP2 is a square planar now tell me the magnetic nature என்னது magnetic nature என்னது yes very good Moni very good Vikash Kader yes Vijay Shri also is there good tell me what is the magnetic nature see all the electrons are paired we have all paired electrons no unpaired electrons yes very good it is a diamagnet right it is a diamagnet and it is diamagnetic nature very good super good we are going to solve some questions அப்படின்னு நினைக்கிறேன் நோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்களா இது செய்ய எவ்வளோ நேரம் ஆகுது இந்த மாதிரி செய்ய ரொம்ப நேரம் ஆகுதா காதர் இட் இஸ் டயாமேக்னெட் ஓகே ரைட் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் ஆகுது செய்ய இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தால் நீட் எக்ஸாமில் நம்ம ஒரு கொஷின் எழுதுறதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ அப்போ வி ஹாவ் டு டூ அ ஷார்ட்கட்ஸ் என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது ஸோ நல்லா கவனிங்க ரெண்டு விஷயம் தான் எனக்கு தேவை என்ன அப்படின்னா இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க ரைட்டா D8 ரைட்டா எனக்கு என்ன தேவைன்றது மட்டும் பாருங்கள் எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க போகிறேன்
ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டதுக்கப்புறம் Ni2+ 3D8 3D8ன்றது இந்த கான்ஃபிகரேஷனில் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. இந்த டியோட காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். டியோட காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெதர் த லிகாண்ட் இஸ் SFL ஆர் WFL, அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டா, இந்த ரெண்டு தெரிஞ்சால் போதும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடலாம், அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் ரைட்டா. நவ் வி ஆர் கோயிங் டு டூ அ ரைட். இப்போ இதே கொஷினை நான் ஷார்ட்கட்டில் பண்ணுறேன். வி வில் சி தட் ரைட். சிம்பிளாக என்ன அப்படின்னா NI சின்ன ஷார்ட்கட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் மை நோட்ஸு. இந்த நோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் தட் D1 காம்ப்ளெக்ஸ். சார் D1 காம்ப்ளெக்ஸ்னால் முதல் எனக்கு என்னென்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம d ஆர்பிட்டால் போடுறோம்ல, d ஆர்பிட்டால் போடுறப்ப இன்கேஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வருது. ஸ்காண்டியம் எடுத்துக்கலாம். ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 21. ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 21. ஓகே 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 ரைட். பிளாஸ்டர் கமான், ப்ளூ ஸ்டாரா, ஓகே ப்ளூ ஸ்டார் கமான் கமான் ரைட் ரைட். ஸோ என்ன அப்படின்னா ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21. ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 21. இன்கேஸ் Sc2+, Sc2+ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு Sc வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D1 4s2 இருக்கும். அப்போ Sc2+ என்னது வெறும் 3D1ன்னு வருமா? அப்போ D1 காம்ப்ளெக்ஸா? இது D1 காம்ப்ளெக்ஸாக இருக்கா? ரைட், நோ ப்ராப்ளம், வாங்க சீக்கிரம் ரைட். D1 காம்ப்ளெக்ஸு. அப்போ D1 காம்ப்ளெக்ஸ்னால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ D1 காம்ப்ளெக்ஸாக இருக்கப்போ இப்போ பாருங்கள் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வருது ரைட்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வருது. ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கு டெட்ராஹீட்ரலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரலில் ரெண்டே ஆப்ஷன் தான்டா தங்க பிள்ளைங்களா இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா sp3, இன்னொன்று dsp2. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ரைட்டா. sp3 இன்னொன்று dsp2, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரைட்டா. கவனமாக கவனிங்க. இப்போ sp3 வேணும்னா என்ன அர்த்தம்? sp3 வேணும்னா டியில் எதுவுமே நான் பண்ண தேவையில்லை. இங்கே S இருக்கும், இங்கே P இருக்கும், அவங்க பாட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் அங்கே ஃபில் ஆகிடலாம். dsp2 வேணும்னா என்ன அர்த்தம்? இந்த 5ல் இந்த கடைசி டி மட்டும் எனக்கு காலியாக இருக்கணும் கரெக்டாக. கடைசி டி மட்டும் காலியாக இருக்கணும். காலியாக இருந்தால் dsp2 வந்துட போகுது. இந்த D1 காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வருது. வந்தால் என்ன பண்ணலாம்? அழகாக இங்கே எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமா? dsp2 போடலாமா? வீக் ஃபீல்டு லிகாண்ட் வருது. வீக் ஃபீல்டு வந்தாலும் இங்கே தான் இடம் இருக்கே. அப்போ என்ன பண்ணலாம்? உள்ளேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாமா? அப்போ D1 காம்ப்ளெக்ஸில் SFL இருந்தாலும் சரி, WFL இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி dsp2 ரைட்டா. அப்போ dsp2ல என்ன வரப்போகுது? D1 காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே dsp2ஆக இருக்க போகுது ரைட்டா. அடுத்து D2 எடுத்துக்கலாமா? D2 என்னது? D2வும் அதே தான், dsp2 தான் ரைட்டா. D3 dsp2, D4 dsp2, D5 என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? D5 என்னவா இருக்கும்? D5 என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? D5 என்ன ஆகும்? D5ல SFL இருந்தால் என்ன, WFL இருந்தால் என்ன? WFL இருந்தால் பிரச்சனை இல்லைப்பா. WFL இருந்தால் என்ன ஆகிடும்? இதை ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கணும். ஸோ sp3க்கு போய்டும் ரைட்டா. அப்போ D5 with WFL will be sp3. What about D5 with SFL? D5 with SFL will go to sp2. D5 with SFL என்ன பண்ணும்? D5 with SFL, D5 with SFL, D5 with strong field ligand, இந்த எலக்ட்ரானை it is going to push it over here. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, எல்லாத்தையும் இது பேர் பண்ணிவிடுன்னு. தேவையே இல்லையே. எதுக்கு பேர் பண்ணணும்? எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து இங்கே மட்டும்தான் பேர் ஆகும். கவனமாக கவனிச்சுக்கோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடம் மட்டும்தான் எனக்கு தேவை. எனக்கு தேவை dsp2. டியில் ஒரே ஒரு பிளேஸ் இருந்தால் எனக்கு போதும். இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் இங்கே முன்னாடி ஷிஃப்ட் பண்ணி விட்ரும். அப்போ dsp2. D5 SFL இருந்தால் என்ன ஆக போகுது? இட் இஸ் கோயிங் டு பி dsp2. D6னா எப்படி இருக்கும்? இங்கே இருக்குமா? D6னா எங்கே இருக்குமா? WFL பிரச்சனையே இல்லை. D6 WFL will be as it is. D6 WFL will be sp3 ரைட்டா. அதே இது D6 SFL, D6 SFL will be again இவங்களோட பேர் ஆகிடுவாங்க, as it is போயிடுவாங்க. சார் எதுக்கு நீங்கள் இது சொல்கிறீங்க? நல்லா கவனி.
நீ D5 எடுத்துக்கோ. நீ நார்மலாக எப்பயும் போல் எல்லாத்தையும் பேர் பண்ணி விட்டேன்னா என்ன நடக்கும் பாரு. D5 காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாமா. D5ல் D5SFL நீ என்ன பண்ணுற, பேர் ஆகிடும்ன்ட்டு. சார் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பேர் பண்ணி விட்றேன், என்ன நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்னா இப்படி வரும். D5SFL நீ எல்லாத்தையும் பேர் பண்ணணும். இப்போ உன்ட்ட மேக்னெட்டிக் நேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரைட்டா. SFL என்ன நடந்திருக்கும் இதில், ஆக்சுவலாக இவங்க இங்கே போயிருப்பாங்க ரைட்டா. அப்போ இங்கே இருக்காது, இங்கே எலக்ட்ரான் இருக்க போகுது. இப்போ D5SFL மேக்னெட்டிக் நேச்சர் கேட்டான்னு வச்சுக்கோ, மாட்டிக்குவேன். நீங்கள் மேக்னெட்டிக் நேச்சர் கேட்குறப்ப என்ன ஆகும், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ரைட்டா. இதுலேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். சூப்பர் குட், ப்ராப்ளமே இல்லை. கொஷின் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இங்கே 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் மிஸ்டேக். ரெண்டுமே பேராமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா மாட்டிப்போம். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஏன்னா இனிஷியலாக கொஷின் எப்படி கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஹைப்ரிடைசேஷன் கேட்க ஆரம்பித்தாங்க, எல்லாம் எழுத மாட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னான்னு கேட்க ஆரம்பித்தாங்க, அவுட்டரா இன்னரான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் நேச்சர். இப்போ மேக்னெட்டிக் நேச்சரும் சாதாரண கொஷின் ஆகிடுச்சு. அதனால என்ன அப்படின்னா they just move to the magnetic moment. ஏன்னா இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடியது. SFLனே நம்ம பசங்க எல்லாத்தையும் பேர் பண்ணிடுறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் அதை சொல்லியிருக்காங்கன்னு தெரில. SFL நடக்கிறப்ப என்ன அப்படின்னா they are simply saying that pairing will happen. பையன் என்ன நினச்சிட்றான், நம்ம பசங்க ஃபுல்லாக பேரிங்னா எல்லாருமே பேர் ஆகிடுறாங்க அப்படின்னு. இட் இஸ் நாட் தட் ஆல் ஆர் கெட்டிங் பேர்ட். ஓகே, கவனமாக இருக்கணும். ஓகே விகாஷ், ஸோ கவனம் ரைட். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த டயக்ராம் நம்ம மறைச்சிடலாம் ரைட்டா. அப்போ D6 WFL SFL. அப்போ D7 அதே மாதிரி தானே இருக்கும், இது தானே D7. அப்போ D7லேயும் WFLனா sp3, அதே D7 SFLனா Dsp2. D8ம் அதே தான். D8 WFL இருந்தால் sp3, D8 SFL இருந்தால் இவங்க இங்கே பேர் ஆகிடுவாங்க. D9 என்ன ஆகும், எனி ஐடியா அபவுட் D9? Any idea about D9? D9 what happens? This is D9. D9ல என்ன ஆகும், D9 SFL என்ன ஆகும், WFL என்ன ஆகும். Yes, that is what the very important thing. சரியா, the next கன்ஃபியூஷனில் அதான் வரப்போகுது ரைட். ஸோ கவனமாக கவனிங்க. D1 2 3 D1 2 3 4 வரைக்கும் ரைட்டா, அப் டு 4 D1 2 3 4 அப் டு 4 whether it is SFL or WFL it's going to be Dsp2. ஏன்னா என்னது, இந்த கடைசி டப்பா காலியாக தானே இருக்குது. இந்த கடைசி டப்பா எப்படி இருக்குது, காலியாக தான் இருக்குது. இந்த கடைசி டப்பா எப்பயுமே காலி டப்பாவாக தான் இருக்குது. அப்போ காலி டப்பாவாக இருக்கனால அழகாக இங்கே என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து D5லேருந்து D9 வரைக்கும் ரைட்டா. D5லேருந்து D9 வரைக்கும் WFLாக இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி sp3, SFLாக இருந்தால் D2sp3 ரைட்டா. ப்ரீவியஸ் கிளாஸ் பிடிஎஃப் நான் இன்னும் அப்லோட் பண்ணல, இன்றைக்கி அதையும் சேர்த்து நான் போட்டுறேன் ரைட்டா. ஐ ஜஸ்ட் அப்லோட் 2 PDFs, 2 PDF நான் அதில் கொடுத்துட்றேன். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ் போன கிளாஸோட சாட் பாக்ஸில் இருக்கான்னு பாரு, ஒரு நிமிஷம் நான் போட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் கிவன் இட், ஜஸ்ட் ஐ வில் ஆல்சோ செக் இட், கிவ் மீ a minute. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் அதை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன், ஷுவராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்றைக்கு எடுத்தோம், 2 days முன்னாடி எடுத்தோம்னு நினைக்கிறேன். என்ன, எஸ், கமெண்ட் பாக்ஸ் எங்கடா இருக்குது, அதோட கமெண்ட்டு என்ன, அந்த வீடியோ கமெண்ட்டே காணும். ஓ, அதோட கமெண்ட் பாக்ஸில் இல்லை. டோன்ட் வரி, ஐ வில் ஜஸ்ட் புட் இட். ஓகே, ஓகே. ஓகே, ஐ திங்க் நான் கொடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட். I'll give it to them. நான் 2 PDFும் கொடுத்துட்றேன், யூ கேன் கெட் இட். ஓகே ரைட், சூப்பர் குட்.
ஸோ இப்போ பாருங்கள் D5ல் இருந்து D9 வரைக்கும் WFL இருந்தால் SP3, SFL இருந்தால் DSP2. ரைட்டா? கவனம், மாசாக படிச்சுக்கோ. அடுத்து நீ என்னவா வேணால் இருந்துட்டு போடா டே, நீ SFL இருந்துக்கோ, WFL இருந்துக்கோ, யாராக வேணால் இருந்துக்கோ, கண்டிப்பாக SP3 தான். இங்கே இடமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாகிட்டோம். நீ வெளியே போ அப்படின்னு எனக்கு வெளியே போக சொல்லிவிடுவாங்க. பட் இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எனிபடி ஹவ் நோட்டிஸ் தட் நான் D9க்கு என்ன சொன்னேன், D9 என்ன கொடுத்துருக்காங்க, ஹவ் யூ நோட்டிஸ் தட் D9 SFL இருந்தால் DSP2 வருவான், SFL இருந்தால் DSP2 வாட் ஹேப்பன் டு திஸ் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் எங்கே போகும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா அது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், அது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் ஹை குவாலிட்டி வைங்க, டெஃபினட்டாக இட் வில் பி கிளியர்டாமா. கொஞ்சம் அதை மட்டும் பாருங்கள், ரைட்? we are going with the exception D9 complex. ரைட்டா? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9. ரைட்டா? 9 இருக்கு. ஸோ இது D. அப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்கும், S ஆர்பிட்டால் இருக்கும், அதுக்கப்புறம் P ஆர்பிட்டால் இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உள்ளே வர்றது யார், இட் இஸ் SFL, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் உள்ளே வராங்க. ரைட்டா? now the SFL is coming. SFL அப்போ SFL வராங்க அப்படின்னா இந்த இடத்த கொடுத்தாகணும். அப்போ இந்த இடத்த கொடுக்க சொல்கிறப்ப இந்த SFL என்ன பண்ணுது, நீ யார் இங்கே இருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இடம் தானே வேணும், நான் தரேன், என்ன பண்ணு, கிளம்பு போ, இங்கே போ, இந்த இடம் காலியாக தான் இருக்குது, இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு SFL என்ன பண்ணுது, அதோட ரெண்டு எலக்ட்ரான்ஸை இங்கெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. பிகாஸ் இட் வாண்ட் DSP2, ஒரு D ஒரு SP, ரெண்டு தான். Pல ஒரு ஆர்பிட்டால் சும்மா தானே கிடக்கு, இட் இஸ் எக்ஸைட்டட் டு தட் லெவல், இட் இஸ் எக்ஸைட்டட் டு தட். என்ன பண்ணுது, அந்த ஒரு எலக்ட்ரான் இஸ் எக்ஸைட் ஆனது, இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுது, எக்ஸைட் ஆகுது. கவனம், ஹியர் த எலக்ட்ரான் இஸ் எக்ஸைட்டட் டு, இது வந்து 3Dனா 4P, எக்ஸைட்டட் டு 4P ஆர்பிட்டால். இதே மாதிரி ஆக்டாஹைட்ரல் ஒன்று நடந்துச்சு. யார் யார் கவனிச்சிங்க, ஆக்டாஹைட்ரல் இருக்கப்ப ஆக்டாஹைட்ரல் என்ன ஆகும் அப்படின்னா 6 7 ரைட், D7 காம்ப்ளெக்ஸ் ஆக்டாஹைட்ரலில் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7. அங்கே பத்தியா எப்படி தப்பு பண்ணேன், அதான் ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணேன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ரைட்டா? திஸ் இஸ் 5 6 7 ரைட், D7. இப்போ D7ல் SFL ரைட்டா, அன்பேர்னால இதுவும் பேராமேக்னெட். எஸ், ஆமாம் நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, சூப்பர் வெரி குட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா, ஜஸ்ட் எஸ் தட் இஸ், அதான் அந்த ஃப்ளோவில் போனால் தான் உண்டு, ஊடால மாற்றினாலே மாறி. ஏன்னா இப்போ நான் பாரு கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு போனனால மறந்துட்டேன். எஸ், இங்கே வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த D9 காம்ப்ளெக்ஸை இப்போ SFL நான் சொல்லி கொடுத்தேன்னா இதை ஞாபகம் வச்சுக்குவான், ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுவான், இதை பார்த்துப்பான், அடுத்து இங்கே இருக்க எல்லாமே டபுளாக இருக்குது, இந்த ஒரு எலக்ட்ரானை மறந்துடுவாங்க. திஸ் ஒன் எலக்ட்ரான் ஆல்சோ டு பி கால்குலேட்டட். என்ன பண்ணு, இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குமா, அப்போ இட் இஸ் கோயிங் டு பி த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இட் இஸ் அ paramagnet, right? Yes, very good, that's a good approach, Vikash, you are getting good, right? இப்போ CN6 coordination number 6 with SFL, coordination number 6 with SFL அப்படின்னா எனக்கு D2 sp3 hybridization வரணும், Dல 2 இடம் காலி ஆகணும். ரைட்டா? அப்போ SFL இருக்கனால என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்கே பேர் ஆகிடும். பட் வாட் அபவுட் திஸ் பாவப்பட்ட எலக்ட்ரான், என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, ஜஸ்ட் தூக்கி அடிக்கிறானுங்க அவனை, இங்கேருந்து தூக்கி அடிக்கிறாங்க, இங்கே அடிக்கிறாங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த Dல 2 Sல 1 Pல 3 அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவானுங்க. 6 பேர், 2 3 4 5 6, இவனுங்க ஃபுல்லாக யார், இவனுங்க ஃபுல்லாக D2 sp3. Pல 3 முடிஞ்சிருச்சுல, அதுக்கடுத்து யார் வருவா, அதுக்கடுத்து திருப்பி D வருமா, அந்த Dல என்ன பண்ண போகுது, இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து அந்த Dல போய் உட்கார போகுது. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு 4D ஆர்பிட்டால். ரைட்டா? சரியா? 3D 4S 4P 4D, 4Dல போய் என்ன பண்ண போகுது, அந்த ஒரு எலக்ட்ரான் உட்கார போகுது. யா பிளாஸ்டர் கமான் வாங்க, ஃபைசல், ஐ திங்க் இந்த ஃபைசல் தானே, எஸ். எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது, இங்கேருந்து அங்கே போகுது. அஃபி, ஷர்மிளா, சாம், நீங்கள் தானே அது, ஓ
ஓ அது சமீரா, ஓகே ரைட், ஷர்மிளா, குட். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுது எலக்ட்ரானு, இங்கேருந்து 4Dக்கு தூக்கி அடிக்கிறானுங்க. அப்போ 4Dயில் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சரியா கவனம். 4Dயில் போய் ஒரு எலக்ட்ரான் உட்காந்துருது, கவனண்டா. எலக்ட்ரான் இஸ் மூவிங் டு 4D இன் D7 காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான், ரைட். எஸ், பவுண்ட்ரி ஷாட் தூக்கி வெளியே அடிச்சிட்டானுங்க, அந்த மாதிரி அடிச்சிடணும், சரியா கவனம். அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, டோன்ட் வரி அபவுட் இட், ரைட். ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன் இட், இந்த நோட்ஸில் இருக்குது. நான் போன கிளாஸ் நான் இந்த நடத்துனது இந்த மாதிரி இருக்குது, அதையும் சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். ஸோ யூ கேன் கெட் தட், ஓகே, டோன்ட் வரி, ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பேசினோம்ல, இந்த டப்பா கட்டி கட்டடம் கட்டி நம்ம பேசினோம்ல, இந்த கட்டடம் கட்டி பேசினது எல்லாமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3D சீரீஸ். ஸ்டாண்டியம், டைட்டானியம், வெனேடியம், ஸ்டாண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், நிக்கல், கோபால்ட், காப்பர், ஜிங்க், இந்த 10 பேருக்கு மட்டும்தான். இன்கேஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், கரெக்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்காங்க CMA, அவன் வந்து இன்கேஸ் 4D சீரீஸ் 5D சீரீஸ் ஒன்லி இன் டெட்ராஹீட்ரல், நல்லா நான் வச்சுக்கோ. ஆக்டாஹீட்ரலுக்கு நான் பேசவே இல்லை. டெட்ராஹீட்ரலில் 3D சீரீஸ்க்கு பதிலாக 4D சீரீஸ் எலமெண்ட்டும் 5D சீரீஸ் எலமெண்ட்டும். சன் டிவி ஐகானிக் இசட் எனக்கு புரியலடா, நான் கொஞ்சம் டிவிலாம் பார்க்குறது இல்லை பெருசாக, அதனால் எனக்கு தெரியல, ஓகே. ஸோ என்ன அப்படின்னா 4D அண்ட் 5D சீரீஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீ கண்ணை மூடிட்டு போட்டுரு. இவனுங்க பூரா என்ன அப்படின்னா எந்த லிகாண்டாக இருந்தாலும் தே ஆர் கோயிங் டு மேக் தட் லிகாண்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். இந்த 4D அண்ட் 5D சீரீஸ் கூட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் கொடுத்துருக்காங்க, கோல்டு கொடுத்துருக்காங்க, பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க, பலேடியம் கொடுத்துருக்காங்க, மெர்க்குரி கொடுத்துருக்காங்க, கேட்மியம் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவனுங்க கூட இருக்கக்கூடிய லிகாண்டு பூராமே ஃபுல்லாக அது குளோரினாக இருந்தாலும் சரி, ஃப்ளூரினாக இருந்தாலும் சரி, H2O, NH3, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் யூ ஜஸ்ட் கன்சிடர் all at a strong feeling. ஓ அப்படியா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதில் என்ன ஷார்ட்கட் இருக்கு? ஸ்டாண்டியம், ஓ வெனேடியம், டைட்டானியம், ஸ்டாண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம். எனக்கு புரியல, உனக்கு புரிஞ்சிச்சுல, ரைட், ஓகே ரைட். உங்களுக்கு புரிஞ்சு உனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் ஓகேடா, பிகாஸ் சூப்பர், ரைட். உனக்கு ஷார்ட்கட் புரிஞ்சிச்சுன்னா ஓகே ரைட், ஹேவ் இட், ரைட், தட் இஸ் ஆல்சோ குட். 3D சீரீஸ் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, ஏன்னா இந்த லெசன்லேயும் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D&F பிளாக் லெசனுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரு ஹாய், எஸ். சாருமதி, எஸ், கமான். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடரா. இங்கே இருக்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ஒன்று தான். எவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இட் இஸ் நாட் அன் ஆக்டாஹீட்ரல். நம்ம பயம் பூரா தப்பாக புரிஞ்சுப்பான். நான் என்ன சொல்கிறேன், டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் 4 பேர் வரக்கூடியது. டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் 3D சீரீஸ்க்கு பதிலாக 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பற்றி பேசுகிறேன். 4D அண்ட் 5D சீரீஸ் மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த லிகாண்டை பூரா நீனு SFLன்னு நினச்சிக்கோ, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுன்னு. அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு அந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு எப்படி ஆக்ட் ஆகும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். SFL D1லேருந்து D4 வரைக்கும் SFLஆக இருந்தாலும் WFLஆக இருந்தாலுமே நம்மளுக்கு DsP2 காம்ப்ளெக்ஸ் தான். D5லேருந்து D9 வரைக்கும் SFLஆக இருந்தால் DsP2, WFLஆக இருந்தால் வெளியே. இங்கே எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி நடுவில் தான், ரைட்டா? ஓகே ஓகே. ஸ்டாண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ். ஓ அயனுக்கு ஐயா, நான் ஐனா என்னடான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அயன், கோபால், நிக்கல், ஜிங்க். காப்பரை காணோம், காப்பரை காணோம். ஐகானிக் NIC அங்கே ஒரு சியை விட்டுட்டா. ஓகே ரைட், சூப்பர்டா, பரவாயில்லடா, தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட், சூப்பர். எஸ் ரைட்டா, எஸ் ஓகே ரைட். வி ஹாவ் டு சி சம்திங் டிஃப்ரெண்ட், லிட்டில் பிட் ஸ்மால் திங். என்ன அப்படின்னா நான் சொல்லிவிட்டேன் மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸு நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ அ ஸ்மால், ஓகே ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸு நான் நடத்துனேன்னா இட் வில் பி லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஃபார் யூ, ரைட்? எஸ், டு திஸ் கொஷின்
Come on, try this question. Yes, you can do this. Amma. Which of the following complex has a geometry different from others? A. நான் சொல்லிட்டேன் சிம்பிளா. நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பசங்களா D மட்டும் கண்டுபிடி. D1, D2, D3, D4, D5, D6, D7, D8, D9, D10 என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிகாண்டு ஸ்ட்ராங்காக வீக்கா, ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னாகும், வீக்காக இருந்தால் என்னாகும், அவ்வளோதான். என்னடா எங்கடா போயிட்டு வரீங்க? ஓ மை காட், குருவா அது என்னது, கொரிலாவா? அடுத்து மஹாசன் என்ன வந்தீங்க அப்புறம் போயிட்டீங்க திருப்பி வந்துட்டீங்க. Yes, கண்டிப்பாக சோறு முக்கியம். That is very important. Yes, this is the question asked in JEE. நான் இப்போ போர்டில் வச்சுருக்கிறது ஒரு JEE கொஷின் தான். JEE 2013 கொஷின். Crystal creativity, yes. Vikas, what's the answer? Charu? JEE Pudu batch. Okay, JEE Pudu batch will be started after this April. இப்போ தான் April 2nd session முடிஞ்சிருக்கு. The result around we will be starting it around 25 April last week we will do it. Priya, welcome Priya. Yes. Okay, Vikas is saying answer C. We will check it out. So first என்னது NiCl4 minus இப்போ தான் பார்த்தோம். This is Ni2 plus, ரைட்டா? இங்கே என்ன இருக்குது, NiCO4 இருக்குது. NiCO4ல கோபால்ட்டுக்கு COக்கு என்னது? Have you noticed that? அது தெரியல அப்படின்னா I will just show you that. COக்கு என்ன வரும், ஆக்சிடேஷன் நம்பர் CO, CN, அப்புறம் என்ன NH3. இது எல்லாத்துக்கும் ஒரே ரவுண்டில் பார்த்துக்கோ. இங்கே எல்லாமே நான் கொடுத்துட்டேன், எல்லா நோட்ஸும் கொடுத்துட்டேன். இந்த நோட்ஸ் இருந்தால் போதும், கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் மாஸ் காட்டிடலாம், கவலையே படாது, யாராலையும் ஒன்று அசைக்கவே முடியாது. ஓகே, ஸோ CO எங்கே இருக்கு? COக்கு 0, CO 0. NH3 எங்கே இருக்குது? NH3க்கு 0. CNக்கு சைனைடு வந்து -1 நினைக்கிறேன், சைனைடுக்கு -1. Cl இருந்துச்சு, அதுக்கும் -1, ரைட்டா? ரைட், சூப்பர். நவ் வில் கோ வித் தட். C ஆன்சரு. We'll check it out whether the answer C is right or wrong. சரியா? அப்போ என்னது, COக்கு சைனைடும் இதுவும் மட்டும்தானே -1, இது 0. அப்போ இங்கே எண்ணெயோட என்னது இது? ஹியர் வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எண்ணெய்? எண்ணெய்க்கு எல்லாத்துலேயும் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்கள். இங்கே எண்ணெய்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? ஹியர் எண்ணெயோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் அகெயின் 2 plus. ஹியர் எண்ணெய் வித் ஜிங்க் NH3 2 plus. அப்போ இது 0 அப்படின்னா Zn 2 plus. ஓகே, காதர் ஹுசைன், கமான். கலா, என்னது LST versus CSKவா? என்ன சொல்கிறீங்க? கவனி, இது WFL, இது WFL. Ni 2 plus என்னது? D நிக்கல் D8 காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? D8. இதுவும் Ni 2 plus தான் நினைக்கிறேன்னா, இதுவும் D இதுவும் இது WFL, இதுவும் WFL. இது வந்து என்ன அப்படின்னா 3D10, இதுவும் 3D8, இதுவும் 3D8. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இவனுங்க பூரா WFL, இவன் மட்டும் என்ன அப்படின்னா SFL. SFLனால என்ன பண்ண போகிறான், D8 SFL அவ்வளோ பேரையும் உள்ளே புஷ் பண்ணிவிடுவான். அவ்வளோ பேரையும் உள்ளே புஷ் பண்ணிடான் அப்படின்னா this is alone is going to be a என்ன ஜாமெண்ட்ரி? இது மட்டும் ஸ்கொயர் பிளேனார். இவங்க எல்லாம் டெட்ராஹைட்ரல். கவனி, எல்லாருமே SP3, மீதி எல்லாருமே. ஏன் SP3 இவங்க எல்லாரும் அப்படின்னா, இவங்கக்கிட்டே என்ன அப்படின்னா இதுவும் D8 காம்ப்ளெக்ஸ், இதுவும் D8, இதுவும் D8, இது D8, இது வந்து என்ன அப்படின்னா D10 காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? இவ்வளோ தான், இப்படி தான் பண்ணணும். ஈஸியாக சிம்பிளாக என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்க்குற WFL.
WFLனா கண்டிப்பாக என்னது D8. D8ங்கிறது எப்படி இருக்கும்டா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை நான் வரைகிறேன், அதுக்கப்புறம் இருக்க சம்லலாம் நீ என்ன பண்ணிடலாம், 1 2 3 4 5 6 7 8. எனக்கு தேவை ஒரே ஒரு கேப் வேணும், WFL. அப்போ பேர் பண்ணாது, அப்போ வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா sp3. இங்கே என்னது CO இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அப்போ அதே D8 தான், வெளியே போயிடும். இங்கே D10னா D ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ SFL ஆயிரு, WFL ஆயிரு, யார் ஆயிரு, எமனா ஆயிரு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே தான் நீ போய் ஆகணும். அப்போ sp3. வேறஸ் திஸ் CN இஸ் SFL. அப்போ SFLனா அவன் என்ன பண்ணுவான், இங்கே பேர் பண்ணிவிடும். அப்போ இட் வில் பிகம் DsP2 hybridization. DsP2 hybridization இட் இஸ் a square planar geometry. மீதி எல்லாருமே டெட்ராஹைட்ரல். ஏன் டெட்ராஹைட்ரல்? because they are all sp3 hybridized orbital, right? They are all sp3 hybridization. Okay, super, great. Now you are going to do another question. Yes, come on guys, come on, you can do it. Yes, you can do it. உங்களால முடியும். என்ன ஆன்சர்? டே விகாஷ், என்னாச்சு? டி ஆன்சர் போட்டிருக்கியா? டி சொல்லிட்டியா? ஓகே, சூப்பர். ஓகே, குட். ஸ்கொயர் பிளானர் ஜியோமெட்ரி அவங்க கொடுத்துறாங்க. இது சூப்பர். திஸ் இஸ் த ஈஸி கொஸ்டின். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஒரே செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? அதாவது D7 D6 D8 அதெல்லாம் கூட இருக்கலாம். ஸ்கொயர் பிளேனார் ஜியோமெட்ரி கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் பிளேனார்னா எனக்கு என்ன வரணும்? DsP2 வரணும், சரியா? DsP2. நல்லா கவனி. இன்னொன்று பார்த்தியா, நீனு எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, என்ன ஆனாலும் நான் சொன்னேன் ஓகே டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை டி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அட்டாமிக் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிளாக பாரு, திஸ் பிளாட்டினம் இஸ் 4D சீரீஸ், ரைட்டா? 4D சீரீஸ்னால் எப்படினாலும் SFL தான் வரப்போகுது. அப்போ SFL இருந்துச்சுனாலும் இந்த பிளாட்டினம் 1 மட்டும் நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா போதும், இவங்களெல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த பிளாட்டினம் 1 மட்டும் கண்டுபிடி. ஏன்னா கண்டிப்பாக அந்த குளோரின் SFL தான். SFLனா உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. வெறும் பிளாட்டினமுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம வெறும் பிளாட்டினம் கண்டுபிடிச்சாலே போதும். பட் எக்ஸாம் ஹாலில் இந்த 78 கொடுக்கலன்னா கஷ்டம். அப்போ நம்ம இந்த 3 கண்டுபிடிச்சிட்டு எலிமினேட் பண்ணிடலாம். கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் ஈஸி கேக்கு, ஈஸியாக லட்டு மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் நான் இப்போ தான் சொன்னேன், டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் யாராயிரு எவனாயிரு, நீ ஸ்ட்ராங்காக வீக்காக இருந்து என்ன வேணாரு, எல்லாரையுமே we are going to consider it as a WFL கிடையாது, SFL. we are going to consider it as a SFL கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே தான் வரப்போகுது ஹைபிரிடைசேஷன். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த D10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கேட்மியமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து SFL இருந்தாலுமே வெளியே தான் போயிடும். ஸோ டோன்ட் டூ தட் ஸ்டூபிட் திங். நிறைய பேர் அதான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் அப்படி சொல்லலை, SFLனா DsP2 தான் வரணும். இந்த கொஷினில் நீ ஃபஸ்ட்டு இங்கே 78 கொடுத்துருக்கனால
இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா வாட் விகாஸ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இது D7 வருதா, இது D7, அடுத்து என்னது D6, இது D6, அடுத்து இது D8. ஸோ இது எல்லாமே குளோரின் தான், நாலுலேயுமே குளோரின் தான் இருக்குது. இங்கே எல்லாத்துலேயுமே இது WFLனால் வெளியே தான் போயிடும். அப்போ வெளியே போயிடும், அப்போ டெஃபினட்டாக த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி இதுதான். ஸோ இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே என்னது கோயிங் டு பி ஈஸி, ரைட்டா? ஓகே. ஸோ Cl acts as a strong field ligand. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சூப்பர் குட். அண்ட் திஸ் இஸ் கால்ட் limitations of VBT. VBT, ஆமாம் VBT தானே, எஸ். நெக்ஸ்ட் we are moving to CFT, ரைட்டா? நெக்ஸ்ட் CFTக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி we will see the limitations. இது ஃபுல்லாக அசம்ஷன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னேன்னா உனக்கு ஏன் குளோரினை வீக் ஃபீல்டு லிகாண்டு, ஏன் சைனைட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், காரணம்லாம் இல்லை. இதை நீ ஸ்ட்ராங்னு வச்சுக்கோ, இதை நீ வீக்குன்னு வச்சுக்கோ. நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கேன், அப்படி தான் நான் கொடுத்தேன், அப்படி தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி இருந்துச்சு. அதனால் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அசம்ஷன். செகண்ட் என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் இன்டர்பிரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டேட்டா. கரெக்டான மேக்னெட்டிக் டேட்டாவை பற்றி சொல்லவே இல்லை. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர். ஏன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அழகாக கலராக இருக்கும். நம்மளோட பிளட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குளோரோஃபில்லாக இருக்கட்டும், இது எல்லாமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இவங்க எல்லாருமே அழகழகாக கலரில் இருக்காங்க, ஆனால் கலரை பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்போ தட் இஸ் த வெரி பிக் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஃபீலிங்கான பற்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பெருசாக பேசலை. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் VBT. நவ் we are going to solve the last part of the problem of VBT. Next we are moving to CFT. Answer this. VBTயில் ஆன்சர் பண்ண என்ன கேட்டிருக்காங்க, இது டயாமேக்னெட்டு, அடுத்து லோ ஸ்பின். என்ன சொன்னேன், பார்த்தோன்னே தெரியுது நம்மால் SFLன்னு. எண்ணெய் என்னது, இங்கே எண்ணெய் 2+ இருக்கான். எண்ணெய் 2+ என்னது D8 காம்ப்ளெக்ஸு. D8 காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ கண்டிப்பாக SFL இருந்தால் D5லேருந்து D8 வரைக்கும் D9 வரைக்கும் என்னது டெட்ராஹைட்ரல். D5லேருந்து D9 வரைக்கும் அம்புட்டு பையில் என்னது பூரா பையிலே பேர் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டாக பேரிங் நடந்தால் என்ன ஆகும் பார்த்து சொல்லுங்கள். லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னா எல்லாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ரெண்டுமே கரெக்டு தானே. நானே ஆன்சர் சொல்லிவிட்டேன். SFLலாம் Na2+ D8. D8னா என்னது, 8 பேர் இருக்க போகிறானுங்க இங்கே. அப்போ 2 3 4 5 6 7 8 டெட்ராஹைட்ரல் தானே. ஒரே ஒரு டி ஆர்பிட்டால் இருந்தால் போதும். அப்போ SFL இவன் என்ன பண்ணிடுவான், பேர் பண்ணிவிடுவான். அப்போ எல்லாமே பேர் ஆகிடும். ஸோ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னால் இட் இஸ் டயாமேக்னெட்டிக்கு. உள்ளுக்குள்ளே தான் கிடக்கிறானுங்க, உள்ளுக்குள்ளே இருக்கவங்க லோ ஸ்பென். Both statement are true. Super, right? Mariam Rahman, hi. Vijayshri and Vikas, you both are rocking. Good. Super. Try this question. Easy question. You can get it. Governor, see. ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. Have you noticed that EN2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் கொடுத்த இடத்துல லிகாண்டில் 4 இருந்துச்சு. Tell me it is a tetrahedral complex or octahedral complex. இது என்ன காம்ப்ளெக்ஸ்? What is this EN? EN is considered as a bidentate ligand. வச்சாம்பாரு ஆப். EN is a bidentate ligand. ENங்கிறது என்னது, bidentate. EN is a bidentate ligand. அப்போ bidentate ligandனா ஒரு EN 2 டபுள் பாண்ட் கொடுக்க போகுது, ஒரு EN 2 சிங்கிள் பாண்ட் கொடுக்க போகுது. என்கிட்ட எத்தனை EN இருக்கு, 2 EN இருக்கு. அப்போ 4. தென் அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி அ டெட்ராஹைட்ரல். கவனம், டோன்ட் திங்க் தட் நம்மால் பயங்கர அறிவாளியாக நம்ம ரொம்ப தெளிவாக யோசிக்கிறோம் அப்படின்னு. இங்கே தான் 2 கொடுத்துருக்காங்கல்ல, 2 அச்சு தூக்கு அப்படின்னு அதை ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பான். தட் இஸ் நாட் ஆன்சர்.
கவனம் 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 இருக்கணும். இவனுங்க பூரா ஸ்ட்ராங் லிகாண்டு, இவன் மட்டும்தான் வீக் லிகாண்டு. சரியா? கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். எஸ் விகாஷ் 4 சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் விஜய் ஸ்ரீ? அதர்ஸ் எனி நியூ மெம்பர்ஸ்? யாராவது புதுசாக வந்தவங்க ஆன்சர் பண்ண முடியுமா? கமான் கைஸ், கமான், யூ கேன் ஆன்சர் இட். எஸ் ட்ரை, கிவ் அ ட்ரை, கிவ் அ ட்ரை, கிவ் அ ட்ரை. டெஃபினட்டாக உங்களால் முடியும்டா. யூ கேன் ட்ரை இட் அவுட். எஸ் come on. Okay, we'll check the answer. Hey Vikas, what happened? Answer is first one. You are saying 4. Answer first one naame. Enna question கேட்டிருக்காங்க? Not tetrahedral nu கேட்டிருக்காங்க. So D8 with electron paired, D10 D10 D8. So என்ன அர்த்தம் இங்க? Ni2 plus ஆ? இது என்னது? First one Ni2 plus. என்ன strong field ligand? D8 NiCO. ஓ ஓகே ஓகே ஓகே, நான் சொன்னதுக்கு சொன்னீங்களா? ஓகே ரைட் ரைட் ரைட். ஐயோ அதுக்குள்ள ஆன்சர் ரிவீல் பண்ணிட்டேன் நான். ஓகே 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 ரைட். ஓகே ஓகே சூப்பர் 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 குட். சரியா? இப்போ இதை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த ஆன்சர். இது என்னது? 3D8. இது ஓ இது WFL. இது WFLனால 8னா வெளியே போயிடும், இதுவும் வெளியே போய்டும், இதுவும் வெளியே போயிடும், இது மட்டும் உள்ளே வரப்போகுது. ஸோ DSP2. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். we are going to have a small break. If you have any doubt, you just ask me. Okay, it's a very important topic. We are going to see that. Okay, so get ready. So I think it will take around another 1.5 hours. Up to 9 it will be. Up to 9 I am guessing the class will be up to 9. இன்னும் CFT இருக்கு. CFT முடிஞ்சதுக்கு ஊடால இதுக்கு ஊடால ஒன்று விட்டுட்டோம்டா. நான் அப்படியே சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்தோடனே ஞாபகப்படுத்து, மேக்னெட்டிக் நேச்சர் கண்டுபிடிக்கணும். ஆக்டாஹெட்ரலில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. எஸ், வாட் இஸ் அ டவுட்? உங்களுக்கு டவுட் எதாக இருந்தால் யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ, ஐ வில் ஜஸ்ட் ஆன்சர் இட். எஸ், டவுட் என்ன, நீ எதுவும் பேசணுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ நவ். கிளாஸ் வில் பி அப் டு 9 ஐ திங்க் ஸோ. 8:45 வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு 1 hour to 1.5 hours வரைக்கும் கிளாஸ் இருக்குது இன்னும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன டவுட்டுங்கிறத சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் இஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஜஸ்ட் புட் இட் டவுன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சிஎஃப்டிலேருந்து நிறைய கொஷின், பிகாஸ் கலர்டு காம்ப்ளெக்ஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓ ஓகே ஓகே ரைட். சரி, இருந்தால் நீ அங்கேயும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரெண்டுமே ரெக்கார்டட் தானே, நீ ரெண்டுமே பார்க்கலாம். யூ கேன் ஜஸ்ட் see that. ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு எது இருக்கோ எதை பார்க்க முடியுமோ அதை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். ஸோ சிஎஃப்டியோட பேஸ் நான் சொல்லிடுவேன். இப்போ நான் 8 o'clock நீ பேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான். ரைட்டா? டேய் பேஸ் கேளுறா, இப்போ பிரேக் தானே, அப்படியே கேளு, நான் தான் பதில் சொல்லிடுறேன். இல்லை குட்டி ட்ராகனா வர்றா? ஆமாம் விகாஷ், ஆல்வேஸ் என் கிளாஸில் தான் பிரச்சனை வருது. மேடம் என்ன மேடம் இப்போ தான் வந்திருக்கீங்க?
சிசி மேடம் எங்கே இப்போ தான் வந்திருக்கீங்க? எவ்வளோ நேரம்? ஏன் மேடம் ஆளே காணோம், இல்லை எவ்வளோ நேரம் சைலண்ட் வாட்சராக இருந்தீங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ ஆஃப்டர் பிரேக் வி வில் மீட். பை.
Hello guys, shall we start? Hello. Yes. Okay. பாடம் நடத்துகிறப்ப பாதி பேரை காணும். ஏண்டா பிரேக் விட்டோடனே எல்லோரும் வந்துட்டீங்க. இப்போ நான் எப்போ பிரேக் விட போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் பிரேக் டைம் தெரிஞ்சிருக்கீடா. பிரியான்னு இன்றைக்கி யாரோ புதுசாக வந்திருக்காங்க. ஓகே, குட் குட் குட். சாரோ. ஓகே ஓகே அலீஷ். ஓகே ரைட். ஓகே ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, குட் 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 குட். எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு? தன்வீர், வேர் ஹேவ் யூ பீன்? எங்கே போனீங்க இன்னைக்கு? வி ஹவ் ஸ்டார்டட் அட் 6 o'clock, 1.5 hours. நான் விபிடி முடிச்சுட்டேன், வேலன்ஸ் பாயிண்ட் தியரியை. நவ் வி ஆர் கோயிங் ஃபார் அ சிஎஃப்டி. சாம், எங்கே போனீங்க? எல்லாம் எங்கடா போனீங்க இன்னைக்கு? லீவ் தானடா. ஓகே ரைட், சூப்பர். ரைட், we will start it. ஸோ சிஎஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி we have to see a small topic called மேக்னெட்டிக் மொமெண்ட். கண்டுபிடிக்கிற ஒரு டாபிக் மட்டும் நம்ம பெண்டிங்கில் இருக்குது. we will just complete that. ஸோ கவனமாக கவனிங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் அல்லது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரைட்டா? மேக்னெட்டிக் மொமெண்ட். See, it is very exciting. It's like a game. This topic is going to be like a game. You are going to enjoy it, right? Magnetic moment. Moment of octahedral. Seriya? Right. Let us go with the D1 complex. D1 complex என்னது? SFL or WFL யார் வேணா இருக்கட்டும். Strong field ligand, weak field ligand யாரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. D5 will be like this, correct? D1 will be like this. எப்படி இருக்கும்? D1 ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். SFL என்னது? ஓகே, SFL எப்படி இருக்க போகுது? ஸ்ட்ராங் ஃபீல்ட் ligandனாலும் இங்கே 2 D2sp3 ஹைபிரிடைசேஷன் வரலாம். அதே இது WFL இருந்தாலும் இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் போட முடியும். ஸோ அப்போ ஒன்று தான். SFL இருந்தாலும் சரி, WFL இருந்தாலும் சரி, அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ we are going to find the magnetic moment. mu is equal to root of n into n plus 2, right? ஓகே, ஸோ நான் ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட்ஸ் வில் பி 1.8 சம்திங் வரும். 2 இருந்துச்சு அப்படின்னா 2 point something. 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் 3 point something. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் 4.5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 5.6 இருந்துச்சுன்னா 4 point something. ஏன்னா 6 வரப்போ என்ன ஆகும் நான் காட்டுறேன். யூ கேன் டூ தட். ரைட்டா? ரைட். ஓகே, சூப்பர், குட் குட் குட். ஓகே ரைட். ஓகே, சூப்பர், குட் குட் குட். ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா D1 SFL WFL. அடுத்து D2. D2ல் SFL இருந்தாலும் சரி, WFL இருந்தாலும் சரி. இப்போ நான் மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்போ கண்டுபிடிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. சரியா? கவனமாக கவனிங்க. D2 1 2 3 4 5 1 and 2. WFL இருந்தாலும் SFL இருந்தாலும் நம்மகிட்ட 2 காலி இடம் இருக்குல்ல. ஆஸ் இட் இஸ், பிரச்சனையே இல்லை, சேமாக தான் இருக்க போகுது. அடுத்து D3. D3ல் SFL இருந்தாலும் சரி, WFL இருந்தாலும் சரி, ஆஸ் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி சேம். ரைட்டா? லிகாண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, லிகாண்ட் வந்ததுக்கப்புறமும் சேமாக தான் இருக்க போகுது. ரொம்ப முக்கியமாக யூ ஹாவ் டு லிசன் தட் D4 காம்ப்ளெக்ஸ் வர்றப்போ தான், D4லேருந்து தான் என்ன ஆக போகுது நம்மளுக்கு இங்கே பெரிய முக்கியமான விஷயமே வரப்போகுது. ரைட்டா? ரைட். D4 நம்ம பார்க்கலாம். ரைட்டா? D4 we will go with that. ரைட்? D4 பொறுத்த வரைக்கும் we will go with WFL. ரைட்டா? WFL இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? D4ல் WFLோட மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னடா வரும் பிள்ளைங்களா? 1 2 3 4. WFL வீக் ஃபீல்டு, அப்போ வெளியே போய்டும். அப்போ mu is equal to 4 point something. That's the answer. ரைட்டா? ரைட், சூப்பர். இதே இது SFL இருந்தால் என்ன இருக்கும்பா? கவனமாக கவனிங்க. நீங்கள் எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ண போகிறீங்க? SFL இருந்தால் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
SFL இருந்தால் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? கேன் எனிவன் டெல் மீ தட்? எஸ், ஆன்சர் பண்ணுங்க. SFL இருந்தால் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும்? D4 ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் SFL இருந்திருந்தா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்திருந்தா எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும்? எஸ், டெல் மீ. SFL இருந்திருந்தா தட்ஸ் குட் 1 2 3. இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ண போகுது? விகாஸ் இருக்கியானா இல்லைன்னு நினச்சேன்டா. இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இங்கே மாறப்போகுது. அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் சம்திங் மாறிடுச்சு பார்த்தியா? தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? தட் யூ ஹேவ் டு நோட் டவுன். ஓகேவா? கவனம். ஓகே, சூப்பர், குட். நவ் வி ஆர் மூவிங் டு D5. இஃப் இட் இஸ் அ D5 காம்ப்ளெக்ஸ், see D5 WFL. WFL பிரச்சனையே கிடையாது. ஆஸ் இட் இஸ் நம்ம ஆட்கள் எல்லாம் வெளியே போடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. அப்போ D5ல் 1 2 3 4 5 இங்கே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான், ரைட்? D5 வில் பி ஆஸ் இட் இஸ். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 5 பாயிண்ட் சம்திங் வரப்போ முடிஞ்சுது, ரைட்? சூப்பர். நவ் SFL. SFL என்ன இருக்கும்? Tell me what is the number of unpaired electrons in SFL and mu value? Yes, come on, tell me. Yes. கரெக்ட் தான்டா, நீ சொன்னது ரைட்டு தான். சும்மா தான் சொன்னியா? நான் ரைட்டு தான், பரவாயில்ல, ரைட். Now this one. என்ன ஆன்சராக இருக்கும்? எஸ், ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி 3. என்ன வரப்போகுது? நம்மளுக்கு என்ன வேணும்? 2 இடம் தானே காலியாக வேணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ இவனுங்க இங்கே போயிடுவானுங்க, இவனுங்க இங்கே வந்துடுவானுங்க. 1 2 என்ன Vikash, you said there is going to be a 3 unpaired electrons. Now we are having only 1 unpaired electrons. The value is 1 point. See the difference. Magnetic moment எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாரு, ரைட்டா? ஓகே, மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ரைட், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு 5, மியூ இஸ் ஈக்குவல் டு 1. மொத்தம் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு WFL இருக்கப்போ. SFL இருக்கப்போ என்னது? இது எல்லாமே பேர் ஆகிடுச்சு, ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, தட் ஹாஸ் டு பி நோட்டட் டவுன். அப்போ D6 நான் சொல்ல போகிறதில்ல, D6 நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. D6 பொறுத்த வரைக்கும் WFL இருந்தால் என்ன ஆக போகுது? D6 with WFL 1 2 3 4 5 1 2 3 4 5 and 6. Mu is equal to 4 point something. ஏன்னா 4 unpaired electrons இருக்கா? For SFL 1 2 3 4 5. What is the mu value? Just let it out. Let me know. What is this? Vikash, be careful. No. What happened, Vikash? என்னாச்சு? இவங்களோட பேர் ஆக போகிறாங்க, இவங்களோட பேர் ஆக போகிறாங்க. There is going to be no unpaired electrons. Mu is equal to 0. Mu is equal to 0. Mu is equal to 0. ஓகேவா? WFL SFL கிளியரா? சூப்பர், குட். ஆமாம், ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் லாஸ்ட் 2 எம்டியாக இருக்கணும். ஏன்னா D2 sp3 வேணும் நம்மளுக்கு. See, don't think that 2 எம்டி. ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று D2 sp3, இன்னொன்று sp3 D2, ரைட்டா? இன்னொன்று sp3 D2. ஸோ அந்த sp3 D2னா பின்னாடி போயிடும், இதெல்லாம் முன்னாடி வருது. SFLனால் உள்ள சான்ஸ் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. என்ன இதான் லோவர் எனர்ஜி, அதனால D2 sp3 வரும். அப்போ D2 sp3ங்கிறனால இந்த லாஸ்ட் எம்டி 2 எம்டி வரும். இதே டெட்ராஹைட்ரல்னால் 1 மட்டும் எம்டியாக இருக்க மாதிரி பார்த்தா போதும். டெட்ராஹைட்ரல்னால் 1 மட்டும் எம்டி. ஏன்னா டெட்ராஹைட்ரலை பொறுத்த வரைக்கும் DsP2, ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பர், குட், தட்ஸ் நைஸ். Now we go for D7 WFL. As it is D7 WFL என்னது? 1 2 3 4 5 1
5 6 7. இதில் ஆக்டாஹைட்ரலில் என்ன வரும்? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் WFL as it is mu is equal to 3 இருக்குது 3 point something. SFL வந்தால் என்ன ஆகும்? SFL விகாஷ் அப்போதே நான் சொன்னேன், நீனும் இதுக்கு ஆன்சர் சொன்னேன், நீ தான் இந்த D7 ஆன்சர் அப்போ அதை சொன்னேன். ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட் சூப்பர்டா. திரும்பறதுக்குலாம் ஆன்சர் பண்ணுங்க. பாலாஜி ஆல்சோ சூப்பர் குட். இட்ஸ் கோயிங் டு பி 1 2 3 4 5 6. மமனே இந்த 1 எங்கே போயிடும்? இந்த 1 எங்கே போக போகுது? பின்னாடி இருக்கா 4Pக்கு போக போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1 point something. ரைட்டா? ரைட் சூப்பர். ரைட், ஓகே, குட். நெக்ஸ்ட் D8, D9, D10. இவங்க யாரையுமே என்ன அப்படின்னா SFLாலையும் WFLனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? குறிப்பாக SFLால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டா? we will see that பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஒன்று தான் பேர் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. 9 இருந்தால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. 10 இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ SFLாக இருந்தாலும் சரி WFLாக இருந்தாலும் சரி we will put that as common. அப்போ D8 and D9ல whether SFL or WFL going to be என்ன அப்படின்னா magnetic moment depends upon the number of unpaired electrons. ஜென்ரல் என்ன இருக்கோ அதை பொறுத்து அப்படியே இருக்க போகுது. ரைட்டா? there's going to be no change. 4D இல்லை because that's wrong. It is not going to 4D, it is going to D. ஆமாம் 4D தான். ரைட் ஓகே 4D. அங்கே தான் Pயில் போகும். ரைட்டா? ரைட், சூப்பர். ஸோ அதை தான் இங்கே பேசியிருப்பாங்க. தட் இஸ் வாட் தே ஹேவ் கிவன் இட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்லாம் கண்டுபிடிச்சி D5 கொடுத்துருப்பாங்க. D6ல் SFLல பாரு 0 வந்துருச்சு. அடுத்த D7 ஓகே மேக்னெட்டிக் மூமெண்ட் டிபெண்ட் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லிகாண்டு. D8 D9 D10ல வராது. டெட்ராஹைட்ரல்லையும் சேம் இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? சிமிலர் அனாலிசிஸ் ஃபார் டெட்ராஹைட்ரல் ஆல்சோ. ரைட், நோ டவுட் ஆன் இட். சரியா? கிளியரா? ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லைடில் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துறேன். யூ கேன் ஈஸிலி டூ இட். ரைட்டா? ஓகே, குட். யா உச்சிஹா வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ வரீங்க, அப்பப்போ போயிடுறீங்க, என்னாச்சு? we are entering into the very super duper topic, my favorite, that is CFT, crystal field split, crystal field theory, crystal field splitting theory கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன நடக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி 2 தியரி படித்தோம். அந்த 2 தியரிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் இன் திஸ் டாபிக். அந்த அளவுக்கு கிளாரிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட இந்த டாப்பிக்கில் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see that. ஓகே, பார்க்கலாமா? ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? எஸ், வி ஆர் கோயிங் டு டூ இட். வேறு லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே, சூப்பர். சிஎஃப்எல் என்ன நடக்க போதும்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த லிகாண்ட் வருது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வருதுலாம் சொன்னோம். என்ன தான் நடக்குது, எப்படி தான் அந்த லிகாண்ட் 2 எலக்ட்ரானை இவங்களுக்குள்ளே புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன அப்படின்னா we are going to have a central metal atom. ரைட்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது, நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ligands எல்லாருமே என்ன பண்ணுறாங்க. now we are seeing for CFT for coordination number 6 டா, அதாவது ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் டெட்ராஹைட்ரலுக்கு நடத்துகிறேன். ரைட்டா? ரைட், ஓகே, ரைட், சூப்பர். மெட்டல் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை இப்படி இருக்குன்னா இவனுங்களை சுற்றி என்ன அப்படின்னா ஆல் டைரக்ஷன் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் என்ன அப்படின்னா இந்த லிகான்ஸ் அப்ரோச் பண்ணுது. லிகான்ஸ் ஆர் அப்ரோச்சிங் இன் ஸ்பெரிக்கல் ஷேப். 6 லிகாண்ட் இருக்கா? கோஆர்டினேஷன் நம்பர் 6 என்னது? 6 லிகாண்டா? 6 லிகாண்ட் என்ன அப்படின்னா 6 டைரக்ஷனில் இருந்தும் நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக அப்ரோச் பண்ணுது.
see what is that happening here. இவங்கிட்டையும் எலக்ட்ரான் தான் இருக்கு, இவங்ககிட்டையும் எலக்ட்ரான் தான் இருக்கு. எலக்ட்ரான் 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 electron 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 electron. What happens if same charge comes together? Same charge பக்கத்துல வந்து என்ன நடக்கும்? ரைட்டா? ரைட், சேம் சார்ஜ் பக்கத்துல வந்து என்ன நடக்கும்? It's going to repel. ரைட்டா? It's going to repel. என்ன நடக்க போகுது? அது ரிப்பல் ஆக போகுது. ரைட்டா? அப்ப எனர்ஜி இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே இதுதான். என்ன நடக்குது அப்படின்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் ஜென்ரலி டி ஆர்பிட்டால். ரைட்டா? டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டாலில் மொத்தம் எத்தனை சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? டி ஆர்பிட்டாலில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? 5 இருக்கு. dx dxy dyz dzx dx² - y² dz². 5 பேர் இருக்காங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ரொம்ப அமைதியாக குட் பாயாக சிம்பிளாக இப்படி இருந்தாங்களா? ரைட்டா? நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ரொம்ப சிம்பிளாக ஹி வாஸ் லைக் திஸ், அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கவனை சொரிஞ்சு விடுற மாதிரி. ரைட்டா? இது என்ன அப்படின்னா எனர்ஜி லெவல் டயக்ராம். எனர்ஜி லெவல் டயக்ராம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக சுற்றி வராங்க. ரைட்டா? ஓகே, வெரி குட் விகாஷ், பாலாஜி இஃப் யூ ஆர் தேர், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ கேன் சி யூ. ரைட்? ஸோ என்ன அப்படின்னா 5 பேர். இந்த லிகாண்டு வந்த உடனே 5 பேருக்கும் என்ன அப்படின்னா பிரச்சனை ஆகுது. 1 2 3 4 5 5 பேருமே அதிகமான ரிப்பல்ஷனுக்கு ஈடுபடுறாங்க. நான் சும்மா இருக்கப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்க, என்னோட ஆப்போசிட் அல்லது என்னை வெறுப்பேற்றுறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா என்னோட எனர்ஜி எனக்கு கோவம் வரும். நான் ரொம்ப அன்ஸ்டேபிளாக பயங்கரமாக என்னோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த 5 பேரோட எனர்ஜியும் டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகுது. கவனி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரீசன் அசிஸ்டன்ட்ல கேட்க போகிறோம். 5 பேரோட எனர்ஜியும் மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகுது. 5 பேரும் சேர்ந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. 5 பேரோட எனர்ஜி என்ன ஆகுது? ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. 5 பேரோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தேட் இஸ் த இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட் டவுன். 5 பேரோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரைட்டா? ரைட், சூப்பர். ரைட், 5 பேரோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் இந்த லிகான்ஸ் எல்லா பக்கமும் அப்ரோச் பண்ணுறப்ப அதிகமான ரிப்பல்ஷன் இருக்குன்றனால தே ஆர் ட்ரைங் தட். சரி, ஓகே, 5 பேரையும் அட்டாக் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம். வி வில் கோ வித் 2. 2 பேரை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அட்டாக் பண்ணுறாங்க. ரைட்டா? வாட் தே ஆர் டூயிங் இட், தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் பாண்ட் த்ரூ த ஆக்சிஸ். through the axis. Very important that d orbital யாரெல்லாம் along the axis இருக்காங்க, யாரெல்லாம் in between the axis இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தெரியும் இது என்னது? இது என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாற்றி வரைஞ்சிருக்கேன். ரைட்? ஸோ இது என்னது? டி x² minus y². இது dxy, இது dz², இது dyz, இது dzx. சரியா? வேற லெவலா? எஸ். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவனுங்கெல்லாம் ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்காங்க இவங்க எல்லாரும். பட் திஸ் 2 fellows, இந்த 2 பேரும் ஆக்சஸ் மேலே இருக்காங்க. இப்போ நம்ம லிகாண்ட் என்ன பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஓகே இவங்க எல்லாரையும் நம்ம ஒன்றா அட்டாக் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ வில் டூ சம் அதர் திங். நம்ம என்ன பண்ணலாம்? வேறு ஒரு பிளான் பண்ணலாம். என்ன பிளான் பண்ணலாம்? வி வில் கோ அலாங் த ஆக்சிஸ். நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சிஸ் மேலேயே போய் அடிக்கலாம். இவங்கள என்ன பண்ணலாம்? ஆக்சிஸ் மேலேயே போய் அடிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ dx² y²டையும் dz² அட்டாக் பண்ணுறாங்க. 2 பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க. ரைட்டா? நவ் see that மொதல் 5 பேர் அட்டாக் பண்ணாங்க. அதனால 5 பேரோட எனர்ஜி என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. ஹேவ் யூ நோட்டிஸ் தட்?
கிளியரா 5 பேர் அட்டாக் பண்ணாங்க 5 பேரோட எனர்ஜியும் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு மாஸ் பண்ணிட்டாங்களா ரைட் இப்போ என்ன ஆகுது 5 பேரில் 2 பேரை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ நவ் ஹியர் கம்ஸ் த நேம் ஆஃப் த டாபிக் CFT கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இங்கே தான் என்ன ஆக போகுது ஸ்பிளிட்டிங் ஆக போகுது ரைட்டா ரைட் இங்கே தான் என்ன பண்ண போகுது ஸ்பிளிட்டிங் ஆக போகுது ரைட் ஓகே சூப்பர் ரைட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது ரைட் ஸோ ஹியர் ஒரு காம்பவுண்ட் இங்கே ஒரு காம்பவுண்ட் இங்கே என்ன அப்படின்னா 2 பேர் இருக்காங்க இங்கே 3 பேர் இருக்காங்க ரைட்டா ஹியர் 3 persons ஹியர் 2 persons அதாவது இந்த 2 பேர் என்ன அப்படின்னா மேலே போடுறாங்க யார் 2 பேர் மேலே போகிறாங்க டி டே இதெல்லாம் தாண்டா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க எந்த 2 பேர் மேலே போவாங்க அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சு கீழே வந்தவங்க யார் யார் கீழே வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க ரைட் dxy yz zx இவங்க 3 பேர் கீழே வந்துட்டானுங்க ரைட்டா ஓகே ரைட் படிக்கணும்னு நினச்சேன் இப்போ பாரு உனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த டயக்ராமை நான் இன்னும் கிளியராக ஓகே எல்லாத்தையும் இந்த டயக்ராமில் நான் முடிச்சிடுறேன் உனக்கு ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு பாரு 5 பேர் இருக்காங்க ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நம்ம லிகாண்ட் அட்டாக் பண்ணுறப்ப என்ன பண்ணுது டீஜெனரேட்டட் இவங்களோட எனர்ஜி எல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா சிமெட்ரிக்கல் ஃபீல்டு லிகான்ஸ் ஃபஸ்ட்டு மொத்தமாக பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுது எல்லாமே ஸ்லைட்டாக மேலே இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா என்ன ஆக போகுது எங்கே நம்ம டயக்ராம் ஹியர் கம்ஸ் ரைட் கவனி ஸோ 5 பேரோட எனர்ஜியும் மேலே இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது இந்த ஸ்ப்ளிட்டிங்கில் z² x² - y² மேலே போயிடுது xy yz zx கீழே வந்துடுது இதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து என்னெல்லாம் கேட்பாங்க ரைட் கவனமாக கவனிங்க ஓகே ரைட் ஸோ இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது மேலே 2 பேர் போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3 பேரோட எனர்ஜியை வாங்கிட்டு மேலே போயிருக்காங்க ரைட்டா இந்த 3 பேரோட எனர்ஜியை வாங்கிட்டு மேலே போயிருக்காங்க அப்போ அவங்களோட எனர்ஜி 3/5 டெல்டா ஓ வாட் இஸ் மீனிங் பை ஓ இது என்னது ஆக்டாஹீட்ரல் ரைட்டா இது என்னது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸோடது அப்போ ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா 3/5 டெல்டா ஓன்னு போடணும் டெட்ராஹீட்ரல்னா டெல்டா டீன்னு போட போகிறோம் ரைட்டா ரைட் சரியா ஓகேவா ரைட் 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 சூப்பர் ரைட் ஓகே எஸ் ஓகே ரைட் ரைட் 3/5 டெல்டா நாட்டு அப்போ கீழே போனாங்களே அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி குறைஞ்சிருக்கு மேலே 2 பேர் வாங்கிட்டு போனாங்களா அவங்க எனர்ஜி தான் குறைஞ்சிருக்கு அப்போ 2/5 டெல்டா நாட் 2/5 டெல்டா நாட் அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரி சென்டர் ரைட்டா இவங்க 2 பேர் நடுவில் இருக்குது பேரி சென்டர் இப்போ இவனுங்களுக்கு ஒரு பேர் வேற வைக்கிறாங்க கீழே பிரிஞ்ச ஆர்பிட்டாலுக்கு ஒரு பேர் மேலே பிரிஞ்ச ஆர்பிட்டாலுக்கு ஒரு பேர் கீழே பிரிஞ்சவனுங்க 3ஆக பிரிஞ்சிருக்கானுங்களா 3னா என்னது ட்ரிபிள் அப்போ அவனுங்க பேர் ட்ரிபிளி டீஜெனரேட்டட் இவனுங்க மேலே போயிருக்கானுங்க அவனுங்க பேர் டபுளி ஜெனரேட்டட் இவனுங்க டபுளி ஜெனரேட்டட் டபுளி ஜெனரேட் மேலே ஜெனரேட் ஆயிட்டாங்களே this is represented as EG this is represented as EG doubly generated EG னு எழுதுறோம் triply degenerated T2G T2G அவங்க பேர் என்னது T2G क्वेश्चन என்ன தெரியுமா கேட்பானுங்க பின்னாடி क्वेश्चनல அதாவது T2G ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு EG ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படி தான் கேட்பாங்க அப்போ உனக்கு முதல்ல எது EG எது T2G ன்னு தெரிஞ்சிரணும் அப்போ உங்களுக்கு எது EG எது T2G ன்னு தெரிஞ்சிரணும் நமக்கு அப்போ அது தெரியணுமா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் dx dyz dzx dyz இந்த 3 பேர் கீழே இருப்பாங்க 3 பேரா அப்போ 3 பேர் தான் ட்ரிபிளி டீஜெனரேட்டட் ஸோ தே ஆர் T2G மேலே போனவங்க டபுளி ஜெனரேட்டட் தே ஆர் EG மேலே இருக்கவங்க பேர் EG கீழே இருக்கவங்க பேர் T2G வேறு லெவலா மாஸ் பண்ணிட்டோமா ரைட் இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம டோட்டல் எனர்ஜி இந்த டெல்டா நாட் நீங்கள் ஒன்று எழுதிருக்கேன்ல இதோட வேல்யூலாம் என்ன பண்ண போகிறேன் கண்டுபிடிக்க போகிறேன் கிளியரா அப்போ சிஎஃப்டியில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ஆர்பிட்டால்ஸ் அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஃபார் மெட்டல் இருந்துச்சு மெட்டலை சுற்றி லிகாண்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ரைட் இது வேலைக்கு ஆகாது போட்டு அடிச்சு நோட்டுக்கு என்ன பண்ணு ஆக்சஸில் போவோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க ரைட்டா ஆக்சஸ்க்குள்ளே நுழைஞ்சு உள்ளே என்ன பண்ணுறாங்க தே ஆர் ஜஸ்ட் ஹிட்டிங் தம் ஆக்சஸ்க்குள்ளே நுழைஞ்சு ஹிட் பண்ணுறாங்க சரியா ரைட் ஸோ கவனி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் you can put 1000 times important slide ra 1000 times important slide very 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 important right
ரைட். இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங், இவனுங்க ஸ்பிளிட் ஆகுறானுங்களே, இந்த ஸ்பிளிட்டிங் எதை பொறுத்து இருக்குது? எதை பொறுத்து இருக்குது? லிகாண்டை பொறுத்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க, எக்கச்சக்கமான தடவை கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சாதான் இப்போ நம்ம சிஎஃப்டியில் இருக்க ப்ராப்ளமே செய்ய முடியும். ரைட்டா? ரைட், சூப்பர். முதல் 2 பாயிண்ட் பெரிய விஷயம் இல்லை, பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கவனி, the charge on the metal ion increases with increasing charge on the metal, whether the metal is first, second, third row, the transition elements, effective nuclear charge அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சார்ஜை பொறுத்து. பட் நம்ம எப்பயுமே மெயினாக கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த லிகாண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. லிகாண்டை பொறுத்து என்ன மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? லிகாண்டை பொறுத்து கவனிங்க. சரியா? ஓகே. ஸோ அதாவது வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ், அவனுங்களே வீக்காக இருக்கானுங்க, அப்போ அவனுக்கு போய் பிரச்சனை பண்ணுவானுங்களா? வீக்காக இருக்கவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ரைட்டா? ரைட், வீக்காக இருக்கவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? வீக் ஃபீல்டு லிகாண்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா லெஸ் அட்ராக்ஷன், லெஸ் ரிப்பல்ஷன். அட்ராக்ஷனும் கம்மியாக இருக்கும், ரிப்பல்ஷனும் கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்பிளிட்டிங், அவங்க தான் உள்ளே போய் பிரச்சனை பண்ணவே இல்லையே, அப்போ ஸ்பிளிட்டிங் வில் பி லெஸ். அப்போ லெஸ் ரைஸ் இன் த எனர்ஜி ஆஃப் EG அண்ட் டிக்ரீஸ் இன் எனர்ஜி ஆஃப் T2G, தட் இஸ் லெஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். டே கவனம், யாருக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க, ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா அப்போ லெஸ் அட்ராக்ஷன், லெஸ் ரிப்பல்ஷன் போட்டிருக்கோம். லெஸ் ரைஸ் இன் எனர்ஜி ஆஃப் EG, டிக்ரீஸ் இன் எனர்ஜி ஆஃப் T2G. சிம்பிளாக WFL இருக்குன்னு வச்சுக்கோ. WFL இருந்தால் ஸ்பிளிட்டிங் will be decrease. அதே இது SFL இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. அவ்வளோதான். இது தான் நீ தெரிஞ்சுக்கணும். WFL இருந்தால் என்ன அர்த்தம்? WFL இருந்தால் ஸ்பிளிட்டிங் டிக்ரீஸ் ஆக போகுது, SFL இருந்தால் ஸ்பிளிட்டிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? புரிஞ்சுதா? தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட்? ஓகே, சரியா? ஓகே, சூப்பர். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரைட், இப்போ என்ன அப்படின்னா யார் WFL யார் SFL, இது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். பட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்றத பாருங்கள். ஸோ WFL SFL நான் இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு தடவை காமிச்சதே எப்பயும் பாருங்கள். இந்த SFL WFL வச்சு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. SFL லீட்ஸ் டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் மோர். உள்ளே வந்துட்டாங்க, வேர்னர் எதுவுமே சொல்லலை. BBTயில் மேக்னெட்டிக் மூமெண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க வச்சுட்டாங்க. ரைட்டா? மேக்னெட்டிக் நேச்சர் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. மேக்னெட்டிக் நேச்சர், மேக்னெட்டிக் மூமெண்ட். கலர் கண்டுபிடிக்கணுமா? கலர் வருதுன்னா வேவ் லென்த் வரணுமா? அப்போ வேவ் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? வேவ் லென்த் வேணும்னா எனர்ஜி, நம்மக்கிட்ட தான் எனர்ஜி இருக்குல்ல. இப்போ எனர்ஜி லெவல் டயக்ராம் வரைஞ்சோமா? எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன் சொல்ல முடியுமா உங்களால்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன்? எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன்? எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். மாஸ் டக்கரா? மாஸ் டக்கர். அப்போ எனர்ஜி அண்ட் வேவ் லென்த்து, எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மோர் எனர்ஜி லெஸ் வேவ் லென்த். ரைட்டா? மோர் எனர்ஜி லெஸ் வேவ் லென்த், லெஸ் த வேவ் லென்த் மோர் எனர்ஜி. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ரைட். SFL லீட்ஸ் டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் ஆஃப் மோர் எனர்ஜி. கவனிச்சியா? SFL லீட்ஸ் டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் ஆஃப் மோர் எனர்ஜி. டே முக்கியமான பாயிண்டரா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தால் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். போன ஸ்லைடில் தான் சொன்னேன். SFL என்ன பண்ணும்? பயங்கரமாக ஸ்ப்ளிட் பண்ணும். SFL பயங்கரமாக ஸ்ப்ளிட் பண்ணும். SFL பயங்கரமாக ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வேவ் லென்த்து கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? வேவ் லென்த் கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? ஓகே, சூப்பர். அப்போ SFL ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸோட வேவ் லென்த் எல்லாம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ அதோட கலர்ஸ் எல்லாம் கம்மியான வேவ் லென்த் இருக்க கலர்ஸாக இருக்க போகுது. சரியா? அடுத்து WFL இருந்துச்சுன்னா WFL leads to the absorption of light of less energy, generate greater wavelength. அப்போ பாரு, ஸ்பிளிட்டிங் எனர்ஜி என்ன பண்ண போகுது? வேவ் லென்த்து கம்மியாக இருக்கும். WFL இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டிங் கம்மியாக இருக்கும். அப்போ வேவ் லென்த் வில் பி ஹை. ரைட்டா? ரைட். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கும் அப்சார்ப்ஷன் லைட், லைட்டோட அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட், எவ்வளோ லைட்டாக அப்சார்ப் பண்ணுவாங்க, அது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டும் ஸ்ப்ளிட்டிங்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். லாம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா இந்த ஸ்லைடு? திஸ் இஸ் அ டாப் டக்கர் ஸ்லைடு. உனக்கு இது முக்கியம். இது இருந்தால் தான் நம்ம அடுத்த
ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் போலாமா எஸ் விகாஷ் அண்ட் பாலாஜி ஐ திங்க் விகாஸ் கிளாஸ் போயிட்டியா ஓகே விகாஷ் பாய் 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 சாமெல்லாம் இன்னைக்கு காணும் சாம்லாம் எங்கே போனாங்க ரைட் த மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி ஃபேஸிங் த லிகான்ஸ் யார் யார் ஸோ பாருங்கள் இது என்ன காம்ப்ளெக்ஸு என்ன என்ன லிகாண்டு அது தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஆன்சர் இட் ஈஸிலி गौरव सर ना अंदर Okay, Vikash, bye, 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 bye. We can go. Answer this. Yes, Kritika, try to answer this if you know. Okay, I think we will go with that. Directly facing the ligands. Simple ba, it is another octahedral complex. Octahedral complex la D along the axis la irukavanga that is dxy and dxy la dxy kadaiya dz squared y squared dz squared da right ah option B is the answer சரியா ஏனா octahedral complex னு கொடுத்திருக்காங்க d orbital axis குள்ள தான் போகும் ரைட்டா axis குள்ள போகுது அப்படினா it's going to be option B. Next question, among the following which one has higher CFSE? CFSE ங்கிறது என்னது directly proportional to the strength of the ligand. Crystal field splitting energy ரைட்டா crystal field splitting யாரு splitting அதிகமா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So we are going to do that ரைட்டா இப்போ பார்க்கலாமா. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு ஒரே ஆப்ஷனில் போட்டுடலாம். இது WFL, இதுவும் WFL, இதுவும் WFL, CN மட்டும்தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் வில் பி மோர். யாருக்கு விச் ஒன் ஹஸ் ஹையர் CSFன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அமங் த கிவன் காம்ப்ளெக்ஸ் CN மைனஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்ட். வேறு யாருமே ஸ்ட்ராங் கிடையாது, அவங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாண்டு. ஸோ ஈஸியாக வி கேன் டூ தட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம் ரைட்டா. வி ஆர் கோயிங் டு டூ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். D1 காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்க போகுது, D2 காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்க போகுது. ஏன் சார் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியர் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் ரைட்டா.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட், we will start with that. Okay, right, we'll go with that. So D1 complex ஆயிருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ப்ளிட் ஆகிடும்ல. ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரான் லோவர் எனர்ஜியில் ஆஸ் பர் த ஹன்ஸு அந்த ரூல் எல்லாமே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் எங்கே போக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணியே நடக்க போகுது. ஸோ நான் டைரெக்டாக ஸ்ப்ளிட்டிங் டயக்ராம் மட்டும் நான் வரைகிறேன். ரைட்டா? ஓகே, நான் ஒரே ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதில் நான் தனியாக D1 D2 போட்டுருவேன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு தடவையும் வரைகிறதுக்கு பதிலாக. ரைட், இப்போ D1 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா D1 அப்படின்னா இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. லோவர் எனர்ஜி ஹையர் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் ஃபில் இன் லோவர் எனர்ஜி, அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி போகுது. அப்போ என்ன பண்ண போகுது? இங்கே தான் இருக்க போகுது. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்க போகுது? T2G. இது பேர் என்னது? இது T2G, இது பேர் EG. ரைட்டா? T2Gயில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போது. சிம்பிள். ரைட்டா? ரைட், T2Gயில் ஒரு எலக்ட்ரான். இதே இது D2 எடுத்துக்கலாம். அடுத்து D2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் வரப்போகுது. D3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ D1 D2 D3 பொறுத்த வரைக்கும் these three are usual. ரைட்டா? இவங்க யூஷுவல் கான்செப்ட், there is no change in that. ரைட்டா? அவங்க இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. யூஸ்வலாக எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. there is nothing more change in that. ரைட்டா? அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது D1 D2 D3யில். D4 வர்றப்போ தான் here comes the important thing. ரைட்டா? ஸோ அப்போ நான் இங்கே எழுதிடுறேன். அப்போ D1 D2 D3 இவங்க எப்பயுமே என்ன அப்படின்னா D1 D2 D3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா SFL இருந்தாலும் சரி WFL இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி சேம். ரைட்டா? சேம். கவனி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ D4 வந்துருச்சுன்னா என்ன ஆக போகுது? D4 வந்தால் என்ன நடக்க போகுது? D4 பொறுத்த வரைக்கும் கவனிங்க. இப்போ 4th எலக்ட்ரான் ஆக்சுவலாக இங்கேயும் போகலாம், இங்கேயும் வரலாம். இப்போ என்கிட்ட SFL இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் வில் பி மோர். SFL இருந்தால் என்னது? ஸ்ப்ளிட்டிங் வில் பி மோர். அப்போ ஸ்ப்ளிட்டிங் என்ன பண்ண போகுது? ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது. எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் கீழேருந்து மேலே போகிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக அது என்ன பண்ண போகுது? இங்கேயே பேர் ஆக போகுது. ரைட்டா? ஃபோர்ஸ்டு பேரிங். ஆக்சுவலாக எலக்ட்ரான் இங்கே தான் போயிருக்கணும், ஆனால் அங்கே போகாமல் என்ன ஆகுது? எலக்ட்ரானு இங்கே பேர் ஆகுது. எஸ் குட்டி டிராகன் தீபிகா வாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுது? இங்கே எலக்ட்ரான் இஸ் ஜாயினிங் ஹியர். ரைட்டா? எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இங்கேயே ஜாயின் ஆகிடுது. அப்போ இது ஃபோர்ஸ்டு பேரிங்னு அர்த்தம். அப்போ எத்தனை ஃபோர்ஸ்டு பேரிங் நடந்திருக்கு? நார்மலாக D4 காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஜென்ரல் D4ஓட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 1 2 3 4. இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங். ரைட்டா? பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங். அப்போ ஸ்ப்ளிட்டிங் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அதிகமான ஸ்ப்ளிட்டிங் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் சேஞ்ச் இருக்க போது. WFL இருந்தால் பிரச்சனை இல்லை. WFL இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இங்கே போகாமல் இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இட் வில் பி கோயிங் ஓவர் ஹியர். ரைட்டா? WFLனா என்ன, இதுனா என்ன அப்படிங்கிற. ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பர். ரைட், மாறி இருக்க போகுது. எப்படி மாறி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்களா? ரைட், ஓகே, சூப்பர், குட். D4 இருந்தால் இப்போ இது D5 காம்ப்ளெக்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? சேம். D5 இருக்கப்போ என்ன ஆக போகுது? D5 இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம்
1 2 3 பிரச்சனை இல்லை. SFL இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆக போகுது, ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு மேலே போக முடியாது. அப்போ என்ன பண்ண போகுது, 2 எலக்ட்ரான்ஸும் கீழே இருந்துட போகுது. ரைட்டா? SFL இருந்தால் மேலே போக முடியாது, எலக்ட்ரான்ஸ் கீழே இருக்க போகுது. ரைட்டா? WFL இருந்தால் கண்டிப்பாக அந்த 2 எலக்ட்ரான்ஸும் மேலே தான் போயிடுவோம். ஸோ WFL இருந்தால் என்ன, SFL இருந்தால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே ரைட்டா? ஸோ அடுத்து இதான் D1 D2 காம்ப்ளெக்ஸு. D4க்கு அப்புறம் we are introducing a new concept, அதாவது CFT கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜிங்கிறத நம்ம டெல்டா நாட்னு எழுத போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். அதான் எனர்ஜி செப்பரேஷன் பிட்வீன் T2G அண்ட் EG. பேரிங் எனர்ஜின்னு ஒருத்தவங்க வராங்க. அந்த பேரிங் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா, எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரான் பேரிங் இன் அ சிங்கிள் ஆர்பிட்டல். we can call it as forced pairing. அதாவது நார்மலாக இருக்க மாட்டாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஃபோர்ஸ்டு பேரிங்குள்ளே போகிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி பேர் பண்ண வைக்கிறோம் நம்ம இவங்களை. ரைட்டா? நார்மலாக இல்லாமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இவங்களை பேர் பண்ண வைக்கிறோம். சும்மா இருக்க மாட்டாமல் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பேர் பண்ண வைக்கணும். ரைட்டா? ஓகே சூப்பர். yes we are doing it as by forced pairing. ஓகேவா? ஸோ அப்போ D4லேருந்து இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்? now you just do that. for which of the following DN configuration of metal cation and octahedral complex cannot be classified as high spin and low spin form? அதாவது எப்பயுமே இதை ஹை ஸ்பின்னு சொல்ல முடியாதான், லோ ஸ்பின்னு சொல்ல முடியாதான், எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஸோ என்னவா இருக்கும், யாராக இருப்பாங்க? எனி guesses? just answer this. SFLக்கும் அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, WFLக்கும் அதே மாதிரி தான் இருக்குமா எலக்ட்ரான்ஸ்? லோகேஸ்வரன் ஹாய். டிராகன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நான் நடத்துனது புரியலையா? பாதியில் வந்து எப்படி புரியும்? திஸ் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் லெசன். இது மொத்தமாக டோட்டலாக டிஃப்ரெண்ட் லெசன். அப்புறம் எப்படி அது புரியும்?